தேவன் ನಿಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் அப்பா நீ மட்டும் போதும் என்று சொல்லும்போது ನೀನು ಮಾತ್ರ ಸಾಕೆಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ அவருடைய பூர்ண பலன் உன்னை தாங்கிக் கொள்ளுவார். ಆತನ ಪೂರ್ಣ ಬಲವು ನಿಮ್ಮನ್ನು ಎತ್ತಿ ಹಿಡಿಯುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கைவிடுகிற சரித்திரமே இல்லை. ಆತನು ಕೈ ಬಿಡುವಂತ ಚರಿತ್ರೆ ಇಲ್ಲ. நம்ம தான் கைவிட்டு போகிறோம். ನಾವು ಅನೇಕ ಸಾರಿ ಕೈ ಬಿಟ್ಟು ಹೋಗ್ತೀವಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. பல பிரச்சனைகளை நம்மளே மாட்டிக்கொண்டு ಅನೇಕ ಸಮಸ್ಯೆಗಳಲ್ಲಿ ನಾವೇ ಸಿಕ್ಕಾಕೊಂಡು நம்ம ஆண்டவரே குற்றம் குறத்தை சொல்லுவோம். ದೇವರಿಗೆ ನಾವು ಕೊರತೆಯನ್ನು ಹೇಳುವರಾಗಿದ್ದೇವೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நேத்து ஒரு சகோதரனை சந்திக்க தேவன் கிருபை கொடுத்தார். ನಿನ್ನೆ ಒಂದು ಸಹೋದರನನ್ನು ಸಂಧಿಸಲಿಕ್ಕೆ ದೇವರು ಕೃಪೆ ಕೊಟ್ಟರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பல பிரச்சனையோடு இருந்தார் அவரு. ಅನೇಕ ಸಮಸ್ಯೆಗಳೊಂದಿಗಿದ್ರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நான் அவருக்கு சொன்ன ஒரு காரியம், ಅವರಿಗೆ ಹೇಳಿದ ಒಂದು ಕಾರ್ಯ, நீ ஆண்டவரை பிடிச்சுக்கோ. ನೀವು ದೇವರನ್ನು ಇಟ್ಕೊಳ್ರಿ. ஆண்டவர் மட்டும் தான் உனக்கு விடுதலை தர முடியும். ದೇವರು ಮಾತ್ರವೇ ನಿಮಗೆ ಬಿಡುಗಡೆ இந்த ಕೊಡಬಹುದು. உலகம் உன்னை காப்பாற்ற முடியாது. ಲೋಕವು ನಿನ್ನನ್ನು ಕಾಪಾಡಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. தேவனால் மாற்ற முடியும். ದೇವರಿಂದ ಮಾತ್ರ ಸಾಧ್ಯ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. 2 வருஷம் முன்னாடி அவரை பார்த்த போது 2 ವರ್ಷದ ಹಿಂದೆ ನೋಡುವಾಗ நான் இதே வார்த்தை அவனுக்கு சொன்னேன். ಇದೇ ಮಾತನ್ನ ಅವರಿಗೆ ಹೇಳಿದೆ. அவன் ஏற்றுக்கொள்ளல. ಅವನು ಅಂಗೀಕರಿಸಿಕೊಳ್ಳ. அவன் ಇಷ್ಟ பிரகாரம் வாழ்ந்து கொண்டிருந்தான். ಅವನ ಇಷ್ಟ ಪ್ರಕಾರ ಅವರು அவர் நினைச்ச என் சுயம் ஞானத்தினால் நான் ஜெயிக்க முடியும். ನನ್ನ ಸ್ವಯ ಜ್ಞಾನದಿಂದ என் படிப்பு குவாலிஃபிகேஷனால் நான் ஜெயிக்க முடியும். ನನ್ನ ವಿದ್ಯಾಭ್ಯಾಸದಿಂದ ನಾನು ಜಯಿಸಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இன்றைக்கு வரைக்கும் ಇವತ್ತುವರೆಗೂ ஒரு சயின்டிஸ்டோ ಒಂದು ವಿಜ್ಞಾನಿಯೋ இந்த உலகத்திலே அதிகமாக ஞானம் உள்ள ವ್ಯಕ್ತಿಯೋ ಅಧಿಕವಾದ ಜ್ಞಾನವುಳ್ಳ ವ್ಯಕ್ತಿಯೋ ஆண்டவரை ஜெயிக்க முடியல. ದೇವರನ್ನು ಜಯಿಸಲಿಕ್ಕಾಗಿಲ್ಲ. ஹல்லேலೂயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. He is a creator. ಆತನು ಸೃಷ್ಟಿಕರ್ತನು. அவர் நம்மளை எல்லாரும் உண்டாக்கி இருக்கிறார். ಆತನು ನಮ್ಮನ್ನೆಲ್ಲರನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದನು. நம்மளுடைய பிரச்சனை அவரை காட்டிலும் அதிகம் வேறு யாருக்குமே தெரியாது. ನಮ್ಮ ಸಮಸ್ಯೆ ಅವರಿಗಿಂತ ಮಿಗಿಲಾದ ಬೇರೆ நம்ம உள்ள இருக்கிற ಕಾರ್ಯಗಳು அவர் காட்டிலும் வேறு யாருக்குமே தெரியாது. ನಮ್ಮ ಒಳಗಿರುವಂತ ಕಾರ್ಯಗಳು ಅವರಿಗಿಂತ ಬೇರೊಬ್ಬರಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ரொம்ப வருஷம் முன்னாடி 1980sல 1980ರಲ್ಲಿ ஹல்லேலூயா அமெரிக்கால யுஎஸ்ல ಅಮೆರಿಕ ಯುಎಸ್ಎ ಅಲ್ಲಿ ஒரு மாடிஃபைட் கார்ஸ் ஒரு ಕಂಪನಿ இருந்தது. ಮಾಡಿಫೈ ಕಾರ್ ಒಂದು ಕಂಪನಿ ಇತ್ತು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவரே என்ஜின் எல்லாம் உருவாக்கி ஒரு காரை ரெடி பண்ணுவாரு. ಅವರೇ ಎಂಜಿನ್ ಅನ್ನು ರೂಪಿಸಿ ಒಂದು ಕಾರನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡಿ அவர் ஹை கிளாஸ் ಜನங்களுக்கு ಹಾಗೆ ಮಾತ್ರமே அந்த காரைகளை உருவாக்குவார். ಹೈ ಕ್ಲಾಸ್ ವಿಐಪಿ ಜನರಿಗೆ ಮಾತ್ರ ಆ ಕಾರನ್ನು ಇಟ್ಟಿದ್ರು. ಕಸ್ಟಮ್ ಡಿಸೈನ್ಸ್ ಅಲ್ಲಿ அந்த காரைகளை ಉಂಟಾக்குவார். ಅದು ಅವರ ಕಸ್ಟಮೈಸ್ ಒಂದು ಡಿಸೈನ್ ರೀತಿಯಲ್ಲಿ ಅವರು ರೂಪಿಸಿದ್ರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்த மாதிரி மட்டும் தான் அவர் காரை ಆ உண்டாக்குவார். ರೀತಿ ಅವರು ಕಾರನ್ನು ಸೃಷ್ಟಿಸಿದರು. ஒரு நாள் ಒಂದು ದಿನ ஒரு ஆள் அப்படியே கார் வாங்கிக்கொண்டு ಒಂದು ದಿನ ಆ ರೀತಿ ಕಾರ್ ತಕೊಂಡು அவரு ஒரு தூரமாய் போய் கொண்டிருந்தார். ದೂರವಾಗಿ ಹೋಗುತ್ತಿದ್ದರು. சடன்லி அந்த கார் எங்கேயோ சைடுல ಕೆಟ್ಟು போயிடுச்சு. ಸಡನ್ ಆಗಿ ಆ ಕಾರು ಎಲ್ಲೋ ಒಂದು ಕೆಟ್ಟು ಹೋಯಿತು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಅವನ ಡ್ರೈವರ್ ಅದೇ ಬರ್ನೆಟ್ ಎಲ್ಲ ಓಪನ್ பண்ணி ಬರ್ನೆಟ್ ಎಲ್ಲ ಓಪನ್ ಮಾಡಿ ಅದು ಚೆಕ್ பண்ண ಆರಂಭಿಸಿಟ. ಅದು ಚೆಕ್ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದರು. பல நேரம் ಅನೇಕ ಗಂಟೆಗಳು ಎಲ್ಲ ಚೆಕ್ பண்ணிட்டே இருந்தா. ಎಲ್ಲವನ್ನು ಚೆಕ್ ಮಾಡ್ತಾ ಇದು ಇದ್ರು. ಪ್ರಾಬ್ಲಮೂ தெரியாது. ಯಾವ ಸಮಸ್ಯೆ ಎಂಬುದಾಗಿ ಗೊತ್ತಾಗಲಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஃபைனலி அவன் அந்த இடத்துல ஏதோ ஒரு எஸ்டிடி பீஸ் இருக்கா என்று அவன் தேடிக்கொண்டிருந்தார். ಎಲ್ಲಿಯೋ ಒಂದು ಎಸ್ಟಿಡಿ ಪೀಸ್ ಇದೆಯಾ ಅಂತ ಹೇಳಿ அந்த காலத்துல ಮೊಬೈಲ್ வரல. ಆ ಸಮಯದಲ್ಲಿ ಮೊಬೈಲುಗಳು ಬಂದಿಲ್ಲ. அது நேரத்துல ஒரு வண்டி ಒಂದು அங்கே வந்து ಗಾಡಿಯು நிக்கிறாரு. ಅಲ್ಲಿ ಹೋಗ್ತಿದೆ. அது வந்து நின்றாரு. ಅಲ್ಲಿ ನಿಂತಿತ್ತು. ஹல்லேலூயா. அது ஒரு வயசான ஒரு மனுஷன் இறங்கி வந்தார். ಒಂದು ವಯಸ್ಸಾನ ಒಂದು ವ್ಯಕ್ತಿಯು ಇಳಿದು ಬಂದರು. அந்த மனுஷன் சொன்னார், ಆ ಮನುಷ್ಯನು நான் ஏதாவது ஒரு உதவி செய்யட்டுமா? ನಾನು ಏನಾದ್ರೂ ಸಹಾಯ ಮಾಡ್ಲಿಯಾ? தாத்தா நீ என்ன உதவி செய்ய முடியும்? ನೀನೇನ್ ಸಹಾಯ நீ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ? போயிடு. ನೀನು ಹೋಗ್ಬಿಡು. என் வண்டி கெட்டு போயிடுச்சு. ನನ್ನ ಗಾಡಿ ಕೆಟ್ಟು அது நீ ಹೋಯ್ತು. ஒன்னும் செய்ய முடியாது. ನೀನೇನು ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ அது ಆಗಲ್ಲ. ரிப்பேர்ல இருக்குது. ಅದು ರಿಪೇರ್ ಅಲ್ಲಿ ಇದೆ. பெரிய ஒரு ஏதாவது இன்ஜினியர் தான் வரணும். ಅದು ಎಂಜಿನಿಯರೇ ಬರಬೇಕು. என் டிரைவரே ஒரு பெரிய இன்ஜினியர். ನನ್ನ ಡ್ರೈವರೇ ಒಂದು ದೊಡ್ಡ ಇಂಜಿನಿಯರ್. அவரே ஒரு பெரிய நல்ல மெக்கானிக். ಅವರು ದೊಡ್ಡ அவராலே செய்ய முடியல. ಅವರಿಂದ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ நீ ಸಾಧ್ಯ. தாத்தா போயிடு. ನೀನು ಹೋಗ್ಬಿಡು. இது கம்பெனிக்கு தான் திருப்பி ಅದು கொடுக்கணும். ಕಂಪನಿಗೆ ತಿರುಗಿಸಿ ಕೊಡ್ಬೇಕು. அந்த தாத்தா சொன்னாரு, ಅಜ್ಜನ ಹೇಳಿದ್ರು, என்ன ஒரு 2 நிமிஷம் கொடுங்க. 2 ನಿಮಿಷ ಕೊಡು. இல்ல தாத்தா விடுப்பா. ಇಲ್ಲ நீ ಬಿಡು. போயிடு ஆவாது. ಹೋಗು. உன் நேரத்தை என் நேரத்தை வேஸ்ட் பண்ணாத. ನನ್ನ ಸಮಯವನ್ನು ನಿನ್ನ ಸಮಯವನ್ನು ஆல்ரெடி நிறைய கோபத்துல இருக்கிறேன் நான். ನಾನು ತುಂಬಾ ಕೋಪದಲ್ಲಿದ್ದೀನಿ. தாத்தா சொன்ன, ಆ ಅಜ್ಜನ ಹೇಳಿದ್ರು, சரி 1 மினிட் கொடு. 1 ನಿಮಿಷ ಕೊಡು. அப்படி சொன்ன உடனே ಹಾಗೆ ಹೇಳಿದ ಕೂಡಲೇ
அந்த மனுஷன் சொன்னார், ಆ ಮನುಷ್ಯನು ಹೇಳಿದ್ರು, சரி ஆச்சு எடுத்துக்கோங்க. ಸರಿ ಆಯ್ತು ತೆಗೆದುಕೋ. ಸಡನ್ಲಿ ಅವன் ಬಾನೆಟ್ ಓಪನ್ பண்ணி ಆ ಬರ್ನೆಟ್ ಓಪನ್ ಮಾಡಿ ஒரೇ நிமிஷத்துல ಒಂದೇ ನಿಮಿಷದಲ್ಲಿ டிரைவருக்கு சொன்ன அந்த ಡ್ರೈವರಿಗೆ ಹೇಳಿದ್ರು, ஸ்டார்ட் பண்ணி பாரு. ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡಿ ನೋಡು. உடனே அந்த வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ತಕ್ಷಣ ಆ ಗಾಡಿಯು ಸ್ಟಾರ್ಟ್ ಆಯ್ತು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்த தாத்தா சொன்ன அந்த மனுஷன் சொன்னாரு, ಆ ಮನುಷ್ಯನು ಹೇಳಿದ್ರು, நீங்க என்ன பண்ணீங்க, ನೀವೇನ್ ಮಾಡಿದ್ರಿ, எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க? ಹೇಗೆ ಸ್ಟಾರ್ಟ್ பல நேரமாய் ஸ்டார்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணி கொண்டிருந்தோம். ಅನೇಕ ಗಂಟೆಗಳು ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಪ್ರಯತ್ನ ಮಾಡಿಸಿದ್ರಿ, ஸ்டார்ட் ஆகல. ಸ್ಟಾರ್ಟ್ நீங்க ಆಗಲಿಲ್ಲ. எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க? ನೀವು ಹೇಗೆ ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡಿದ್ರಿ? ஏன்னா ಯಾಕಂದ್ರೆ இந்த காடி உண்டாக்கியவனே நான் தான். ಈ ಗಾಡಿಯನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದಾತನೇ ನಾನು. ஹalleluya. ஹalleluya. எனக்கு தான் பிரச்சனை தெரியும். ನನಗೆ ಸಮಸ್ಯೆ அதே ಗೊತ್ತು. போல ಅದೇ ರೀತಿ உன் பிரச்சனை ஒருவேளை உனக்கே தெரியாது, ನಿನ್ನ ಸಮಸ್ಯೆ என்ன ನಿನಗೆ நடக்குது ಗೊತ್ತಿಲ್ಲ, உனக்கே தெரியாது. ನಿನಗೆ ಏನ್ ನಡೀತಿದೆ ಅಂತ ஆனால் ಗೊತ್ತಾಗದೇ ಇರಬಹುದು. உன்னை உண்டாக்கியவனுக்கு தெரியும். ಆದ್ರೆ ನಿನ್ನನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದವನಿಗೆ ನಿನ್ನ பிரச்சனை ಸಮಸ್ಯೆ என்ன? ಗೊತ್ತು. ஹalleluya. ஹalleluya. ಸಮಸ್ಯೆ ಏನು? ஹalleluya. சில நேரத்தில் மனுஷர் சொல்வார், எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்குது. ಮನುಷ್ಯನು ಹೇಳುತ್ತಾನೆ, ತುಂಬಾ ನನಗೆ ಗಲಿಬಿಲಿಯ ಕನ್ಫ್ಯೂಷನ್ ಆಗಿದೆ. அந்த கன்ஃபியூஷனுக்கு காரணம் என்ன? ಅದಕ್ಕೆ ಕಾರಣವೇನೆಂದರೆ ஒரு டிசிஷன் எடுக்க முடியறதில்ல. ಒಂದು ನಿರ್ಧಾರವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಲಿಕ್ಕೆ அதுக்கு காரணம் என்ன? ಅದರ ಕಾರಣವೇನು? உனக்கே தெரியாது உனக்கு என்ன வேணும். ನಿನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ನಿನಗೆ ಏನು ಬೇಕು. உனக்கே தெரியாது உன் உள்ளத்துல என்ன நடக்கிறது. ನಿನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ನಿನಗೆ ಒಳಗೆ ಏನು அந்த ನಡೀತಿದೆ. நேரத்தில் நீ உன் வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ಆ பாரு. ಸಮಯದಲ್ಲಿ ನಿನ್ನ ಜೀವಿತವನ್ನು ದೇವರಿಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಡು. ஆண்டவரே, என்னை உண்டாக்கியவர் நீ தான். ದೇವರೇ, ನನ್ನನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದವನು ನೀನು. நீ மாத்திரமே எனக்கு விடுதலை கொடுக்க ನೀನು முடியும். ಮಾತ್ರವೇ ನನಗೆ ಬಿಡುಗಡೆ நீ ಕೊಡುವ. மாத்திரமே எனக்கு என்னை வழிகாட்ட முடியும். ನೀನು ಮಾತ್ರವೇ ನನಗೆ ದಾರಿ ತೋರಿಸುವ. ஹalleluya. ஹalleluya. அவரே கல்லு மண்ணில் உண்டாக்கிப்பட்ட தேவன் கிடையாது. ಆತನು ಕಲ್ಲು ಮಣ್ಣಲ್ಲಿ ಉಂಟು அவர் ಮಾಡಲ್ಪಟ್ಟ உயிருள்ள ದೇವರಲ್ಲ. தேவன். ಆತನು ಜೀವ இந்த ಕೊಡುವ உலகமே சாட்சி. ಆತನು ಈ ಲೋಕವೇ ಸಾಕ್ಷಿಯಾಗಿದೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. வாழ்க்கை தேவனுக்கு கொடுத்து பாரு. ನಿನ್ನ ಜೀವಿತವನ್ನು ದೇವರಿಗೆ ಕೊಟ್ಟು ನೋಡು. ஒருவேளை ಒಂದು ವೇಳೆ ಇದುವರೆಗೂ நான் சொன்னதுனால நீங்க சபைக்கு வந்து கொண்டிருந்தா, ನಾನು ಹೇಳಿದ್ರಿಂದ ಸಭೆಗೆ அதா சபை இருக்கிறதுனால நீங்க வந்து கொண்டிருந்தா, ಇಲ್ಲದಿದ್ರೆ ಸಭೆ ಇರೋದ್ರಿಂದ ನೀವು அதோ ಬಂದಿರಬಹುದು. ஏசப்ப ஏதாவது ஒரு உதவி செய்யும் என்று நினைச்சு நீங்க வந்து கொண்டிருந்தா, ಅಲ್ಲ, ದೇವರು ನಿಮಗೆ ಏನಾದರೂ ಒಂದು ಸಹಾಯ ಮಾಡುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಅದನ್ನ ನೆನೆಸಿ ஒரு ಬಂದಿರಬಹುದು. விஷயத்தை புரிந்து ಒಂದು கொள்ளுங்க. ವಿಷಯವನ್ನು ಅರ್ಥ உங்க ಮಾಡಿ, வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்க ನಿನ್ನ வேண்டுமானால் ಜೀವಿತದಲ್ಲಿ ಒಂದು ಅದ್ಭುತ நீங்க ನಡೆಯಬೇಕು. கைகளை தூக்கி ನಿನ್ನ ಕೈಗಳನ್ನು ஐ சரண்டர் என்று சொல்ல வேண்டும். ನಾನು ನಿನಗೆ ಅಧೀನನಾಗ್ತೀನಿ ಎಂಬುದಾಗಿ நீ ಹೇಳಬೇಕು. என்னைக்கு நீ ஐ சரண்டர்னு சொல்லுவியோ, ನೀನು ಯಾವಾಗ ನಾನು ಅಧೀನನಾಗ್ತೀನಿ அந்த ಎಂಬುದಾಗಿ நேரத்தில் ಹೇಳ್ತೀಯೋ, உன் லைஃபோட ஃபுல் கண்ட்ரோல் தேவன் எடுத்துப்பார். ಆವಾಗ ನಿನ್ನ ಎಲ್ಲಾ ಕಂಟ್ರೋಲ್ ಅನ್ನು ದೇವರು ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. நம்ம வாழ்க்கையில நடக்கிற பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? ನಮ್ಮ ಸಮಸ್ಯೆ ಏನು ಗೊತ್ತಾ? நம்ம தேவனுக்கு ஃபுல் access கொடுக்கிறது இல்ல. ನಾವು ದೇವರಿಗೆ ಪೂರ್ಣವಾಗಿ ಅಧೀನರಾಗುವುದಿಲ್ಲ. ஹalleluya. Hallelujah. ஒரு லிமிಟೆಡ್ access ನಾವು கொடுத்திருக்கோம். ಕೆಲವು ತಟಸ್ಥವಾಗಿ ஆண்டவரே, இந்த வேலையில ಅಧೀನರಾಗ್ತೀವಿ. நான் கேக்குற வேலையில நீ போதும். ನಾನು ಕೇಳುವ ಸಮಯದಲ್ಲಿ ನಾನು ಸಾಕು. நான் கேக்குற காரியம் நீ செஞ்ச போதும். ನಾನು ಕೇಳುವ ಕಾರ್ಯ என் ಮಾಡಿದ್ರೆ கஷ்டத்துல மாத்திர நீ எனக்கு உதவி செஞ்ச ನನ್ನ போதும். ಕಷ್ಟದಲ್ಲಿ ಸಹಾಯ இந்த ಮಾಡಿದ್ರೆ காரியத்துல ಮಾತ್ರ, மாத்திர எனக்கு விடுதலை தந்தா ಈ போதும். ಕಾರ್ಯದಲ್ಲಿ ಬಿಡುಗಡೆ ಕೊಟ್ರೆ ಮಾತ್ರ ಸಾಕು. ஹalleluya. இதான லிமிட்டெட் access கொடுக்கிறீங்க. ಇದು ಲಿಮಿಟೆಡ್ ಆದಂತ ಎಕ್ಸಸ್. லிமிட்டெட் access தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? ಒಂದು ತಾತ್ಕಾಲಿಕವಾದಂತ ಕಾರ್ಯಗಳು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அது காரியம் முடிஞ்ச உடனே ಅದರ ಕಾರ್ಯ ಮುಕ್ತಾಯಗೊಂಡ ಕೂಡಲೇ ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இன்னைக்கு ஃபுல் சரண்டர் கொடுக்க வேண்டும். ಇವತ್ತು ನಾವು ಪೂರ್ಣವಾಗಿ ஆண்டவரே, ಅಧೀನರಾಗಬೇಕು. என் கஷ்டத்துல மாத்திரமல்ல, ದೇವರೇ, ನನ್ನ என் ಕಷ್ಟದಲ್ಲಿ ಮಾತ್ರ, என் சந்தோஷ காரியத்துல நீ இருக்க வேண்டும். ನನ್ನ ஆண்டவரே, ಸಂತೋಷ என் ಕಾರ್ಯದಲ್ಲಿ எல்லா காரியத்திலும் இருக்க ನನ್ನ வேண்டும். ಎಲ್ಲಾ ஆண்டவரே, ಕಾರ್ಯದಲ್ಲಿ என் ನೀನು சுய ಇರಬೇಕು. புத்தியாலே, நான் என் சுயபுத்தி- சுய பலத்தாலே நான் சுயபலದಿಂದ நான் இனிமேல் ஒன்றுமே செய்ய ನಾನು மாட்டேன். ಏನು ಮಾಡುವುದಿಲ್ಲ. உன் மூலமாய் மாத்திரமே நான் எல்லாம் செய்வேன். ನಿನ್ನ என் ಮೂಲಕ full- ಮಾತ್ರವೇ ಎಲ್ಲವನ್ನು ಮಾಡುತ್ತೇನೆ. என் ஃபுல் பாடி கண்ட்ரோல் கையில் கொடுக்கிறேன். ஆண்டவரே. ನನ್ನ ಪೂರ್ಣವಾದ ಅಧಿಕಾರವನ್ನು ನಾನು ಎಲ್ಲಾ ರೀತಿಯಲ್ಲಿ ನಿನಗೆ ಅಧೀನನಾಗ್ತೀನಿ ಎಂಬುದಾಗಿ ஹalleluya. ಒಪ್ಪಂದ இந்த ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. நேரத்தில் நீங்க அந்த மாதிரி ஒரு சரண்டர் ஆண்டு முன்னாடி ಆ ರೀತಿ ಒಪ್ಪಂದವನ್ನು ಮಾಡಿಕೊಳ್ಳುವ அவர் வாழ்க்கையில கிரியைகளை செய்ய ನಿನ್ನ ஆரம்பிப்பார். ಜೀವಿತದಲ್ಲಿ ದೇವರು ಕ್ರಿಯೆ ಮಾಡುತ್ತಾರೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தேவன் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? ದೇವರು ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? இதோ நான் உன் வீடு முன்னே நின்று வாதிலை தட்டுகிறேன். ಈಗೋ ನಿನ್ನ ಬಾಗಿಲನ್ನು Here I ತಟ್ಟುತ್ತಾ stand ಇದ್ದೀನಿ. and knock the door. ಈಗೋ ನಿನ್ನ ಬಾಗಿಲನ್ನು ತಟ್ಟುತ್ತಾ ಇದ್ದೀನಿ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நீ என் சப்தத்தை கேட்டு ನನ್ನ ಸ್ವರವನ್ನು ಕೇಳಿ அந்த டோரை திறந்தா ಯಾರಾದ್ರೂ ಬಾಗಿಲನ್ನು நான் ತೆರೆದರೆ உள்ளே வருவேன். ಅವನೊಳಗೆ ಬರುತ್ತೀನಿ. அவன் உள்ளே வர வேண்டும். ಅವನೊಳಗೆ ಬರುತ್ತೀನಿ ಎಂಬುದಾಗಿ அவனுக்கு உன் உள்ள full access வேணும். ಅವನಿಗೆ ನಿನ್ನೊಳಗೆ ಪ್ರವೇಶ அவர் சொல்லல ಮಾಡಬೇಕು. நான் ஒரு கால் மாத்திரம் வைப்பேன்னு ನಾನು ಒಂದು சொல்லல. ಕಾಲು ಮಾತ್ರ ಇಡ್ತೀನಿ ಅಂತ நான் ಹೇಳ್ತಾ ಇಲ್ಲ. பூர்ணமாய் உள்ள வருவேன் ಪೂರ್ಣವಾಗಿ ನಿನ್ನೊಳಗೆ உன் ಬರುತ್ತೀನಿ. கூட இருந்து உன்னோட
உன்னோடு போஜனம் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். ನಿನ್ನೊಂದಿಗೆ ಇದ್ದು ನಿನ್ನಲ್ಲಿ ಭೋಜನವನ್ನು ಮಾಡುತ್ತೀನೆಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾನೆ. ஹalleluya. Hallelujah. அந்த மாதிரி எக்ஸஸ் தேவனுக்கு ಆ ರೀತಿ வாழ்க்கையில் கொடுக்கும்போது ಒಂದು ಎಕ್ಸಸ್ ದೇವರನ್ನು ಕೇಳುತ್ತಾನೆ. உன் வாழ்க்கையே மாற ಆರಂಭಿக்கும். ನಿನ್ನ ಜೀವಿತವು ಬದಲಾವಣೆ அந்த மாதிரி சரண்டர் செய்ய எத்தனை பேர் ரெடியா? ನಾವು ಎಷ್ಟು ಜನರು ಅಧೀನರಾಗಲಿಕ್ಕೆ ಸಿದ್ಧರಾಗಿದ್ದೇವೆ? இன்னைக்கு உன் கரங்களை உயர்த்தி சொல்லுங்கப்பா. ನಿಮ್ಮ ಕೈಗಳನ್ನು ಎತ್ತಿ ಹೇಳಿ, ஐ ಸರೆಂಡರ್. ದೇವರೇ, ನಾನು ನಿನಗೆ ಸರೆಂಡರ್ ಆಗ್ತೀನಿ. நான் என் பலத்தினால் எல்லாம் செஞ்சு பார்த்தேன்ப்பா. ನನ್ನ ಬಲದಿಂದ ಎಲ್ಲ ಮಾಡಿ ನೋಡಿ. பண பலத்தால், ನನ್ನ ಹಣ ಬಲದಿಂದ, ஞானத்தினால், ನನ್ನ ಜ್ಞಾನದಿಂದ, என் தோள் பலத்தால், ನನ್ನ ತೋಳು ಬಲದಿಂದ, கால் ನನ್ನ பலத்தால், ಕಾಲು ಬಲದಿಂದ, என் நண்பருக்கு மூலமாய், ನನ್ನ ಗೆಳೆಯನ என் சொந்த கூறுக்கார மூலமாய், என் குடும்ப மூலமாய், என் சொத்து ஆஸ்தி எல்லாத்தையும் வைத்து நான் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தேன் ஆண்டவரே. ಎಲ್ಲವನ್ನ ಇಟ್ಟು ನೋಡಿದೆ, நடக்கல. ನಡೆಯಲಿಲ್ಲ. நான் ஆசைப்பட்டது நடக்கல. ನಾನು ಆಸೆ ಪಟ್ಟದ್ದು ನಡೆದಿಲ್ಲ. ಇನ್ನು நீ என்னை ಕಂಟ್ರೋಲ್ எடுக்க வேண்டும். ನೀನು ನನ್ನನ್ನು ನಿನ್ನ ಅಧೀನಕ್ಕೆ ಕೊಡುತ್ತೇನೆ. நீ என்னை ಕಂಟ್ರೋಲ್ எடுக்க வேண்டும். ನಿನ್ನ ಅಧೀನಕ್ಕೆ ನನ್ನನ್ನು ಕೊಡುತ್ತೇನೆ. ஹalleluya. ஹalleluya. யாராவது லூக் 7:11 இருந்து 17 வரைக்கும் எடுத்து வாசிப்பீங்களா? ಲೂಕ 7ನೇ ಅಧ್ಯಾಯ 11 ರಿಂದ 17 ವರೆಗೂ எடுத்து வாசிக்கீங்களா? ತೆಗೆದು ಓದೋಣ. ಲೂಕನ ಸುವಾರ್ತೆ 7ನೇ ಅಧ್ಯಾಯ 11 ರಿಂದ 17. ஆமென். ஹalleluya. Hallelujah. கன்னடல வாசிங்க. ஆமென். ஹalleluya. Hallelujah. 12ஆம் வசனம் ஒரு வாட்டி வாசிங்க தமிழ்ல. 12ನೇ ವಾಕ್ಯ 12வது வசனம். மரித்து போன ஒருவரை அடக்கம் பண்ண கொண்டு வந்திருக்கிறார். இந்த இடத்துல ஒரு செலிப்ரேஷன் நடக்கிறது இல்லைங்க. ಇಲ್ಲಿ ಒಂದು ಹಬ್ಬವು ನಡೀತಾ ಇದೆ. ஒரு துக்கமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ಒಂದು ದುಃಖವಾದ ಕಾರ್ಯ ஃபியூனரல் நடந்து கொண்டிருக்கிறது. ಒಂದು ಸಮಾಧಿ ನಡೀತಾ ಇದೆ. அந்த இடத்துல ஒரு விதவை ஸ்திரீ இருந்தா. ಅಲ್ಲಿ ಒಂದು ವಿಧವೆ ಸ್ತ್ರೀ ಇತ್ತು. அவருக்கு இருந்த ஒரே மகன் இறந்து போனதுனால ಆತನಿಗಿದ್ದಂತ ಒಂದೇ ಮಗನು ಸತ್ತು ಹೋದ್ರಿಂದ அந்த அடக்கம் பண்றதுக்கு கூட்டிட்டு போனார். ಆ ಒಂದು ಅಡಕ ಆರಾಧನೆ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗಿದ್ರು. ಇದು சொல்லிருக்குது, அவருக்கு யாரும் இல்ல. ಅವರಿಗೆ ಯಾರು ಇಲ್ಲ. அவருக்கு இருந்தது ஒரே ஒரு மகன். ಅವರಿಗಿದ್ದದ್ದು ಒಬ್ಬನೇ ಮಗನು. ஒரே மகன் இறந்து போயிட்டார். ಆ ಒಬ್ಬನೇ ಮಗನು ಸತ್ತು ಹೋದನು. ஹalleluya. ஹalleluya. அவருடைய ಪರಿಸ್ಥಿತಿ பாருங்க. ಅವನ ಪರಿಸ್ಥಿತಿ ನೋಡ್ರಿ. ಅವರು ஒரு வேளை நினைச்சிருக்கலாம், ಅವರೊಂದು ವೇಳೆ ನೆನೆಸಿರಬಹುದು, ஆண்டவரೇ ದೇವರೇ, என் மகன் சாவரை காட்டிலும் ನನ್ನ ಮಗನ ಸಾಯುವುದು நல்லதுதானே, ನಾನು ಇರುವುದು அவன் ಇಲ್ಲದ ಎದಕ್ಕೆ ವಾಳ வேண்டும், ಅವನಿಲ್ಲದೆ ನಾನು ಯಾಕೆ ஒரு ಜೀವಿಸಬೇಕು, முடிவுக்கு வந்து ಒಂದು ಮುಕ್ತಾಯಕ್ಕೆ ಬಂದಿದ್ದರು. உயிரோடு வாழவும் முடியாது, ಜೀವಂತವಾಗಿ முடியாது, ಸಾಯಲಿಕ್ಕೂ ಆಗಲ್ಲ. ಅಂದ್ರೋட நிலைமையில ಆ ಸಮಯದಲ್ಲಿ ஆண்டவர் அந்த பட்டணத்துக்கு கடந்து வருகிறார். ದೇವರ ಪಟ್ಟಣಕ್ಕೆ ಬರ್ತಾರೆ. அந்த விதவை ஸ்திரீயோட அந்த 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 அழுவை பார்த்து, ಆ ವಿಧವೆ ಸ್ತ್ರೀ ಅಳುವನ್ನು ನೋಡಿ,
வேதம் எழுதிருக்குது, அவன் மனந்துருகினான். ಅವನು ಮನ ಮರುಗಿದನೆಂಬುದಾಗಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்த 13ನೇ ವಚನத்தை வாசிங்க. 13ನೇ ವಾಕ್ಯ ನೋಡಿ. தேவன் அவரை பார்த்து போது ಇದೇ ಸ್ವಾಮಿ ಆಕೆಯನ್ನು ಕಂಡು ಕನಿಕರಿಸಿ ಅಳಬೇಡ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தமிழ் வாசிங்க. அழாதே என்று சொல்லி. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் இந்த சூழ்நிலையில் இருக்கலாம். ஒருவேளை ಅನೇಕರು ಈ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇರಬಹುದು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஏன்னா ஆசை சத்து போயிடுச்சு. ಆಶೆ ಸತ್ತು ಹೋಯಿತು. நிறைய ஆசைகள் இருந்துச்சு, ಅನೇಕ ಆಸೆಗಳಿತ್ತು, அது ಸತ್ತು போயிடுச்சு. ಅದು ಸತ್ತು ಹೋಯ್ತು. நிறைய தேவைகள் இருந்தது, ಅನೇಕ ಅಗತ್ಯಗಳಿತ್ತು. தீர்மானம் பண்ணிட்டீங்க ತೀರ್ಮಾನ மனசுல, ಮಾಡಿದಿರಿ, இனி பண்ண முடியாது, ಇನ್ನು ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ இனி ಆಗಲ್ಲ, வாழ முடியாது, ಇನ್ನು இனி ಜೀವಿಸ್ಲಿಕ್ಕೆ முன்னோட்டு போக ಇನ್ನು முடியாது. ಮುಂದೆ ಹೋಗ್ಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. ஹல்லேலூயா. ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ளுங்க. ಒಂದು ವಿಷಯವನ್ನು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಿ. ஆண்டவர் உன்னை பார்த்து இந்த நேரத்தில் மனம் துருங்கி இருக்கிறார். ದೇವರು ನಿನ್ನನ್ನು ನೋಡಿ ಆತನು ಮನ ಮರುಗುವ ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. அவர் மனம் முருங்கி இருக்கிறார். ಆತನು ಮನ ಮರುಗುವ ದೇವರು. He had compassion on you. ಆತನು ನಿನ್ನ ಮೇಲೆ ಕನಿಕರದಿಂದ ನೋಡುವ அவர் ದೇವರು. உன்னை பார்த்து சொல்லுகிறார், ಆತನು ನಿನ್ನ ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾನೆ, அழாத, ಅಳಬೇಡ, நீ அழுதது போதும், ನೀನು ಅತ್ತದು நீ ಸಾಕು, அழுதது போதும். ನೀನು ಅತ್ತದು ಸಾಕು. இதுவரைக்கும் உன்னை அழ வைத்தது என்ன தெரியுமா? ನಿನ್ನ ಇದುವರೆಗೆ ನಿನ್ನ ಹತ್ತುವಂತೆ ಮಾಡಿದೀಯಾ ಏನು ಗೊತ್ತಾ? உன் பரிஸ்திதி, ನಿನ್ನ ಪರಿಸ್ಥಿತಿ, உன் சுயபலன், ನಿನ್ನ ಸ್ವಬಲ, உன் சுய ஞானம். ನಿನ್ನ ಸ್ವಜ್ಞಾನ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பணத்தை மேல வச்சிருந்த அந்த 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 புத்தி, ಹಣದ ಮೇಲೆ ಇಟ್ಟಂತ ಬುದ್ಧಿ, குடும்பத்தை மேல வச்சிருந்த அந்த நம்பிக்கை, ಕುಟುಂಬದ ಮೇಲೆ ಇಟ್ಟಂತ ನಂಬಿಕೆ, உன் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர் மேல வைத்திருந்த அந்த நம்பிக்கை, ಗೆಳೆಯರ ಮೇಲೆ ಇಟ್ಟಂತ ನಂಬಿಕೆ, உன் பொசிஷன் மேல வைத்திருந்த ನಿನ್ನ வாழ்வு ಸ್ಥಾನದ மேல ಮೇಲೆ வைத்திருந்த அந்த ಇಟ್ಟಂತ நம்பிக்கை, ನಂಬಿಕೆ, அது உன்னை ಅದು சாவடிச்சிருக்கு. ನಿನ್ನನ್ನು ಸಾಯಿಸಿರಬಹುದು. இப்போ இயேசு உன் மேலே மனம் இறங்கி ಯೇಸು வந்திருக்கிறார். ನಿನ್ನ ಮೇಲೆ ಕನಿಕರದಿಂದ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இயேசு உன்னை பார்த்து என்ன சொல்கிறார் ಯೇಸು தெரியுமா? ನಿನ್ನ ನೋಡಿ ಏನು நீ ಹೇಳುತ್ತಾನೆ? அழ வேண்டாம், ನೀನು ಅಳಬೇಡ, நீ அழ வேண்டாம். ನೀನು ಅಳಬೇಡ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த நேரத்தில் ஒரு சாட்சி குறித்து சொல்லுகிறார். ಒಂದು ಸಾಕ್ಷಿಯ ಕುರಿತು ಹೇಳುತ್ತೇನೆ. ஆஸ்திரேலியால ஒரு மினிஸ்டர் இருக்கு, அவர் ஒரு இவாஞ்சலிஸ்ட் இருக்கிறார். ಆಸ್ಟ್ರೇಲಿಯಾದಲ್ಲಿ ಒಂದು ಇವಾಂಜಲಿಸ್ಟ್ அவன் பேர் ಸುವಾರ್ತಿಕರಿದ್ದಾರೆ, நிக் வுஜிக். ನಿಕ್ ಬುಚಿ ಎಂಬುದಾಗಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவனுக்கு ரெண்டு கை இல்ல, ಎರಡು ಕೈ ಇಲ್ಲ, ரெண்டு கால் இல்ல, ಎರಡು ಕಾಲಿಲ್ಲ. அவன் பிறந்த முதலே ஒரே டார்ச்சர்ல தான் வாழ்ந்திருக்கிறார். ಅವನು ಹುಟ್ಟಿದಂದಿನಿಂದ ಅನೇಕ ಒಂದು அவனுடைய ಕಾರ್ಯದಲ್ಲಿ ಟೆಸ್ಟಿಮೋನಿಯಲ್ಲಿ என்ன ಕಷ್ಟದಲ್ಲೇ சொன்னா தெரியுமா? ಬೆಳೆದನು. 10 வாட்டி நான் சூசைட் பண்ண 10 பார்த்திருக்கேன். ಸಾರಿ ಆತ್ಮಹತ್ಯೆ ಮಾಡಿಕೊಳ್ಳಿಕ್ಕೆ ನೋಡಿದರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நீங்க நினைச்சு பாருங்க, ನೀವು ನೋಡಿರಿ, ஒரு மனுஷனோட நிலைமை, ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನ ಒಂದು ரெண்டு ಪರಿಸ್ಥಿತಿ, கை இல்ல, ಎರಡು ಕೈ ಇಲ್ಲ, ரெண்டு காலும் இல்ல. ಎರಡು ಕಾಲು ಇಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்த மனுஷனோட நிலைமை ಆ பாருங்க. ಮನುಷ್ಯನ ಪರಿಸ್ಥಿತಿಯನ್ನು ನೋಡ್ರಿ. அவன் தேவனை ஆராதிக்க ஆரம்பிச்சு, ಅವನು ದೇವರನ್ನ ಆರಾಧನೆ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ தேவன் ಪ್ರಾರಂಭಿಸಿದನು. அவனை கண்டு ದೇವನವನ್ನ மனம் ನೋಡಿ இறங்கினார். ಮನ ಮರುಗಿದನು. இப்ப பாத்தீங்கன்னா ಈಗ ನೋಡಿದ್ರೆ அவனுக்கு இந்த உலகம் முழுவதும் மினிஸ்ட்ரி இருக்குது. ಲೋಕ ಪೂರ್ತಿಯಾಗಿ ಸೇವೆಯೂ ಇದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ಮದುವೆ ಆಯ್ತು, 2 பிள்ளைங்களும் ಎರಡು இருக்கிறாங்க. ಮಕ್ಕಳಿದ್ದಾರೆ. இந்த மாதிரி ஒரு மனுஷனுக்கு ಈ ರೀತಿ ಮನುಷ್ಯನಿಗೆ நீ அவனே பார்த்தா, நீங்க யூடியூப்ல போய் பாருங்க, நிக் வுஜிக் என்றோட பேரு. ಬುಚಿಕ್ ಅಂತೇಳಿ ಯೂಟ್ಯೂಬ್ ಗಳಲ್ಲಿ ನೋಡ್ರಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஒரு ஆஸ்திரேலியன் இவாஞ்சலிஸ்ட். ಆಸ್ಟ್ರೇಲಿಯಾದ உலகம் முழுவதும் அவனை தெரியும். ಲೋಕ ಪೂರ್ತಿಯಾಗಿ ಅವನನ್ನು ಗೊತ್ತು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஒண்ணும் இல்லாத மனுஷனே, ಏನು ಇಲ್ಲದ ವ್ಯಕ್ತಿಯನ್ನು, ஹல்லேலூயா, அவனோட வீடே பாத்தீங்கன்னாலே ஏக்கர் கணக்கில் இருக்கு. ಅವನ ಮನೆ ನೋಡಿದ್ರೆ ಏಕರ್ ಗಟ್ಟಲೆ ಇದೆ. தேவன் எல்லாமே அவனுக்கு கொடுத்திருக்கார். ದೇವರು ಎಲ್ಲವನ್ನ ಅವನಿಗೆ எப்போ ಕೊಟ್ಟರು. அவன் முழுவதும் ஆண்டவருக்கு அவனுடைய வாழ்க்கை ஒப்பு கொடுத்து ಯಾವಾಗ ಆ ದೇವರಿಗೆ ಪೂರ್ತಿಯಾಗಿ ಅವನ ಜೀವಿತವನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ರು, ஆண்டவர் என்ன சொன்ன தெரியுமா? ದೇವರೇನು ಹೇಳಿದ್ರು ಗೊತ್ತಾ? உன்னை உயர்த்ததுக்கு எனக்கு உன் கையும் வேண்டாம், உன் காலும் வேண்டாம், என் கிருபை மட்டும் போதும். ನಿನ್ನನ್ನು ಉನ್ನತಪಡಿಸಲಿಕ್ಕೆ ಕೈಯೂ ಬೇಡ, ಕಾಲು ಬೇಡ, ದೇವರ அதே ಕೃಪೆ போல ಸಾಕು. உன்னை உயர்த்ததுக்காக ನಿನ್ನನ್ನು உன்னிடத்து இருக்கிற ஒண்ணுமே தேவனுக்கு தேவையே கிடையாதுங்க. ನಿನ್ನನ್ನು அவருடைய கிருபை ಉನ್ನತಪಡಿಸುವುದಕ್ಕೆ- மாத்திர போதும் உன்னை உயர்த்துறதுக்காக. ನಿನ್ನನ್ನು ಉನ್ನತಪಡಿಸುವುದಕ್ಕೆ இந்த மனுஷனுக்கு ஒண்ணுமே இல்ல. ದೇವರ ಕೃಪೆಯೊಂದೇ ಸಾಕು. 10 வாட்டி உயிரெடுக்க பார்த்தா, 10 ಸಾರಿ ಜೀವ ತೆಗಿಲಿಕ್ಕೆ ನೋಡಿದ್ರು, ஆனாலும் தேவன் காப்பாடி இருக்கிறார். ಆದರೂ ದೇವರು ಕಾಪಾಡಿದ್ದಾನೆ. எதுக்காக தெரியுமா? ಯಾಕಾಗಿ ಗೊತ್ತಾ? நமக்கு இன்னைக்கு காட்டுறதுக்காக, ನಮಗೆ ஒரு மனுஷனுக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கிறதுக்காக, ಮನುಷ್ಯನಿಗೆ ஒரு மனுஷனை உயர்த்துறதுக்காக, ಮನುಷ್ಯನನ್ನು ஒன்றும் ಉನ್ನತಪಡಿಸುವುದಕ್ಕಾಗಿ, இல்லாத மனுஷனுக்கு எல்லா சந்தோஷத்தை கொடுக்க என்னால் மாத்திர முடியும். ಏನು ಇಲ್ಲದ ಜೀವಿತಕ್ಕೆ ದೇವರು ಸಂತೋಷವನ್ನು ಕೊಡಬಲ್ಲವನು. ஒரு விஷயத்தை உங்களுக்கு நீங்க கிளியராய் புரிஞ்சுக்கோங்க. ಒಂದು ವಿಷಯವನ್ನು ಕ್ಲಿಯರ್ ಆಗಿ ನೀವು ಅರ್ಥ உன்னிடத்தில் ಮಾಡಿಕೊಳ್ಳಿ. இருக்கிறதை நீ பார்க்காதீங்க. ನಿನ್ನಲ್ಲಿ ಇರುವುದನ್ನು ನೋಡ್ಬೇಡ. உன்னிடத்தில் இருக்கிறதை நீ பார்க்கும்போது ನಿನ್ನಲ್ಲಿ ಇರುವುದನ್ನು ನೀನು ನೋಡುವಾಗ எப்பவுமே
எப்பவுமே சோர்ந்து தான் போவீங்க. ಯಾವಾಗಲೂ ಸೋತು ಹೋಗ್ತೀರಿ. ஏன்னா ಯಾಕಂದ್ರೆ உன்னிடத்தில் இருக்கிறது உனக்கு ஒரு நாள் சந்தோஷத்தை கொடுக்க முடியாது. ನಿನ್ನಲ್ಲಿ ಇರೋದು ನಿನಗೆ ಯಾವತ್ತೂ ಸಂತೋಷವನ್ನು ಕೊಡಲಾರೆನು. அந்த தேவனை நோக்கி பாருங்க. ದೇವರನ್ನು ನೋಡು. அந்த தேவனை நீ நோக்கி ಆ பார்க்கும்போது ದೇವರನ್ನು ನೀ ನೋಡುವಾಗ அவர் உன்னை உயர்த்துவார். ಆತನು ನಿನ್ನನ್ನು ಉನ್ನತಪಡಿಸುತ್ತಾನೆ. இதுவரை நடக்காத எல்லா காரியங்களையும் நடப்பார். ಇದುವರೆಗೆ ನಡೆಯದ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳು உன்னை ನಡೆಯುತ್ತವೆ. உயர்த்துறதுக்காக, ನಿನ್ನನ್ನು உன்னை ಉನ್ನತಪಡಿಸುವುದಕ್ಕಾಗಿ, ஆசீர்வதிக்கிறதுக்காக ನಿನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವುದಕ್ಕಾಗಿ நான் எப்பவுமே சொல்லுவேன், ನಾನು சாட்சி ಯಾವಾಗಲೂ குறித்து ನನ್ನ ಸಾಕ್ಷಿಯ நான் ಕುರಿತು ஒண்ணும் இல்லாதவன். ನಾನು ಏನಿಲ್ಲದವನು. ஏன்னா நான் இந்த இடமே நான் பார்க்கும்போது நான் இப்போ சொல்லுவேன், ನಾನು ಯಾವಾಗಲೂ ಈ ಸ್ಥಳವನ್ನು ನೋಡುವಾಗ எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியாது. ಹೇಗೆ ಬಂದೆ ಎಂಬುದಾಗಿ ನನಗೆ நீங்க எப்படி ಗೊತ್ತಿಲ್ಲ. இந்த வழிகளை திறந்தீங்க எனக்கே ಹೇಗೆ தெரியாது. ಮಾರ್ಗವನ್ನು ತೆರೆದಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಗೊತ್ತಿಲ್ಲ. என் குடும்பத்துக்கெல்லாம் தெரியும் ನನ್ನ ಕುಟುಂಬಕ್ಕೆಲ್ಲ ಗೊತ್ತು நாங்கள் எப்படி இருந்தோம். ನಾವು ಹೇಗಿದ್ದೇವೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. 1000 ரூபாய் வாடகை வீட்ல இருந்தோம். 1000 ರೂಪಾಯಿ ಬಾಡಿಗೆ ಮನೆಯಲ್ಲಿದ್ದೆವು. சின்ன ஒரு ஷீட் இட்ட வீடு. ಶೀಟ್ ಹಾಕಿದ ಮನೆಯಲ್ಲಿ. பஞ்சாபிந்து வந்து போது ಪಂಜಾಬಿಂದ ಬಂದಾಗ சொந்தம்னு சொல்றது ಸ್ವಂತವಂತ ಹೇಳಲಿಕ್ಕೆ ஒரு பேக் நிறைய துணி தான் இருந்தது. ಒಂದು ಬ್ಯಾಗ್ ಪೂರ್ತಿಯಾಗಿ ಬಟ್ಟೆ ಇತ್ತು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த இடத்துல வந்து போது நிறைய கஷ்டப்பட்டேன். ಈ ಸ್ಥಳಕ್ಕೆ ಬಂದಾಗ ಅನೇಕ ಕಷ್ಟಪಟ್ಟೆವು. வேலை தேடி போனோம். ಕೆಲಸ ಹುಡುಕಿ ಹೋದೆವು. ಅಡ್ರೆಸ್ தெரியாது. ಅಡ್ರೆಸ್ ಗೊತ್ತಿಲ್ಲ. பெரிய ஞானம் கிடையாது. ದೊಡ್ಡ ಜ್ಞಾನವೂ ಇಲ್ಲ. புத்தி இல்ல. ಭಾಷೆ தெரியாது. ಭಾಷೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. அந்த நேரத்தில் ಆ ಸಮಯದಲ್ಲಿ ಯೇಸು என்னை சந்திச்சார். ಯೇಸು ನನ್ನನ್ನು ಸಂಧಿಸಿದರು. நான் பிரசங்கத்தை கேட்டு நான் ரட்சிக்கப்பட்டது கிடையாது. ಪ್ರಸಂಗವನ್ನು ಕೇಳಿ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದಲ್ಲ. அந்த சமயத்துல ಭಾಷೆ தெரியாது. ಆ ಸಮಯದಲ್ಲಿ ಭಾಷೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஒருத்தர் சொன்னார், ಒಬ್ಬರು ಹೇಳಿದ್ರು, வேதத்தை கொடுத்து ಸತ್ಯವನ್ನು ಕೊಟ್ಟು நீ புக் ಆಫ್ ಜಾನ್ இருந்து ஆரம்பி. ಯೋಹಾನ ಸುವಾರ್ತೆಯಿಂದ ಪ್ರಾರಂಭಗೊಳಿಸು. ಜೆನೆಸಿಸ್ ಇಂದ வேண்டாம். ಆದಿಕಾಂಡದಿಂದ ಬೇಡ. ಮ್ಯಾಥ್ಯೂ ಇருந்து வேண்டாம். ಮತ್ತಾಯನ ಸುವಾರ್ತೆಯಿಂದ ಬೇಡ. ಜಾನ್ ಇருந்து ಆರಂಭಿ. ಯೋಹಾನ ಸುವಾರ್ತೆಯಿಂದ ಓದು. ஹalleluya. ஹalleluya. நான் வாசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ನಾನು ಓದಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದೆ. ದೇವನೋடு பேச ಆರಂಭಿಸಿದೆ. ದೇವರು ನನ್ನೊಂದಿಗೆ நான் ಮಾತನಾಡಲಿಕ್ಕೆ ದೇವರಿಗೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದೆ. வாழ்க்கை சரண்டர் செய்தேன். ದೇವರಿಗೆ ನನ್ನ ಜೀವಿತವನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟೆ. ஆண்டவரே, ದೇವರೇ, என் பலத்தில் நான் சத்துட்டேன்ப்பா. ನನ್ನ ಬಲದಲ್ಲಿ ನಾನು ಸತ್ತು ಹೋದೆ. நான் சத்துட்டேன். ನಾನು ಸತ್ತು ಹೋಗಿದ್ದೀನಿ. என்னால் முடியாது. ನನ್ನಿಂದ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஒரு ಅಡಿ ಕೂಡ எடுத்து வைக்க முடியாது. ಒಂದು ಹೆಜ್ಜೆ ಕೂಡ ಎತ್ತಿಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. இன்னைக்கு கூட ஆண்டவர் இதுவரை கொண்டு வந்தது அவருடைய சொந்த பலத்தினாலே. ಇದುವರೆಗೂ ದೇವರ ಕೃಪೆಯಿಂದಲೇ ಆತನ ಮೇಲೆ ಎತ್ತಿದನು. அவர் உன்னை உயர்த்துவார். ನಿನ್ನನ್ನು ಆತನು ಉನ್ನತಪಡಿಸುತ್ತಾನೆ. ஹalleluya. ஹalleluya. உன்னை உயர்த்துறதுக்காக உன்னில் இருக்கிற ஒண்ணுமே அவருக்கு தேவை கிடையாதுங்க. ನಿನ್ನಲ್ಲಿ ಇರುವಂತ ಯಾವ ಕಾರ್ಯವೂ ದೇವರಿಗೆ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. உன்னை உயர்த்துறதுக்காக ನಿನ್ನನ್ನು ಉನ್ನತಪಡಿಸುವುದಕ್ಕೆ அவருடைய கிருபை ಮಾತ್ರ போதும். ಆತನ ಕೃಪೆ ಮಾತ್ರ ಸಾಕು. அவருடைய கிருபை ಮಾತ್ರ போதும். ಆತನ ಕೃಪೆ ಮಾತ್ರ என்னைக்கு நீ ಸಾಕು. சரண்டர் ஆயி, ஆண்டவரே, ದೇವರೇ, ಯಾವತ್ತು ನೀನು ದೇವರಿಗೆ ಅಧೀನನಾಗ್ತೀಯೋ, நான் என்னை ಒಪ್ಪು ಕೊಡುக்கிறேன் ಆಂಡವರೇ. ಯಾವಾಗ ನನ್ನನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡ್ತೀನೋ, ಸತ್ತು போன ಆಸೆಗಳೇ, ನನ್ನ ಸತ್ತು ಹೋದಂತ ಆಸೆಗಳನ್ನು, ಸತ್ತು போன ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳೇ, ಸತ್ತು ಹೋದಂತ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳನ್ನು ದೇವನ್ ತೊಟ್ಟು சொல்லுவார், ದೇವರು ಮುಟ್ಟಿ ಸುಖಪಡಿಸುತ್ತಾನೆ. ಎರೈಸ್, ನಾವು ಆತನು ಎಬ್ಬಿಸುವನಾಗಿದ್ದಾನೆ. ಎರೈಸ್ ಎಂದು சொல்லுவார். ಆತನು ಎಬ್ಬಿಸುವಂತ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡುತ್ತಾನೆ. ಹalleluya. ಹalleluya. ಲೂಕ 7:17 எடுத்து வாசிங்க. ಲೂಕ 7:17 ನೋಡೋಣ. கிட்ட வந்து ಹತ್ತಿರ ಬಂದು ಪಡೆಯ ತೊಟ್ಟು ಆ ಒಂದು ಚಟ್ಟವನ್ನು ಮುಟ್ಟಿ வாசிங்க. அப்பொழுது அவர் வாலிபனே, வாலிபரே, ಯವನಸ್ಥನೆ ಎಂಬುದಾಗಿ எழும்பு என்று உனக்கு சொல்லுகிறார். ಎದ್ದೇಳು ಅಂತೇಳಿ ನಿನಗೆ ಹೇಳುತ್ತೇನೆ. ஹalleluya. ಹalleluya. ஹalleluya. ಹalleluya. ಇಂಗ್ಲಿಷ್ ಇನ್ನೂ நல்லா எழுதி இருக்குது. ಇಂಗ್ಲಿಷ್ ನಲ್ಲಿ ಇನ್ನೂ ಚೆನ್ನಾಗಿ ಬರೆಯಿಲ್ಲದೆ, he touched the bear and said, young man, I say to you, arise. hallelujah. hallelujah. ಅದನ್ನು ಮುಟ್ಟಲು ಹತ್ತಿಕೊಂಡವರು ಆಗ ಆತನು ಯವನಸ್ಥನೆ ಏಳು ಎಂದು ನಿನಗೆ ಹೇಳುತ್ತೇನೆ. hallelujah. பாருங்க, ನೋಡ್ರಿ, சும்மே வந்து எழுப்பி விட்டது கிடையாதுங்க. ಸುಮ್ಮನೆ ಬಂದು ಎಬ್ಬಿಸಿಲ್ಲ. அவர் என்ன சொன்னா தெரியுமா? ಆತನೇನು ಹೇಳಿದ? நான் சொல்லுகிறேன், ನಾನು ಹೇಳುತ್ತೇನೆ, I say to you, ನಾನು ಹೇಳುತ್ತೇನೆ, நான் சொல்லுகிறேன் என்று. அந்த நான்ல இருக்கிற பலன் எவ்வளவு தெரியுமா? அந்த பலத்தினால் சத்து போன மனுஷனும் உயிர்த்தெழுந்தார். ಸತ್ತು ಹೋದಂತ ಮನುಷ್ಯನು ಉನ್ನತಪಡಿಸಿದನು. ஹalleluya. அந்த லாசரஸ் சத்து போய் 3 நாள் ஆயிச்சு. லாசரನು ಸತ್ತು ಹೋಗಿ 3 ದಿನವಾಯಿತು. லாசரஸே, லாசரனே, வெளிவா, இதோ நான் சொல்லுகிறேன். ಈಗೋ ನಾನು ಹೇಳಬಾ. அந்த நேரத்தில் 3 நாள்
அப்புறம் சத்து போன மனுஷனும் 3 ದಿನ ಸತ್ತು ಹೋದಂತ ಮನುಷ್ಯನನ್ನು ಅವರು ಇರಂಗಿ வெளி வந்து ಲಾಸರ್ நாள்ல இருக்கிற பல நமக்கு போதுங்க ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತ ஆண்டவர் நமக்கு சொன்னால் போதும். ದೇವರಂತ இதோ நான் சொல்லுகிறேன், ಇಗೋ ನಾನು ಹೇಳುತ್ತೇನೆ உனக்கு சக்சஸ் வரட்டும், ನಿನಗೆ ಜಯ ಬರಲಿ அந்த அவர் சொன்னாலே போதும். ಹಾಗೆ ಹೇಳಿದ್ರೆ நம்மளுடைய வாழ்க்கை ಮಾರ ಆರಂಭಿಸುತ್ತೆ. ನಮ್ಮ ಜೀವಿತವು ಬದಲಾವಣೆ ಆಗಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಗೊಳ್ಳುತ್ತದೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ 2002 ல 2002ರಲ್ಲಿ ஒரு ಅಮೆರಿಕನ್ ಮಿಷನರಿ ஆப்பிரிக்கால போனாங்க. ಆಫ್ರಿಕಾಗೆ ಹೋಗಿದ್ರು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ அந்த மிஷனரியோட பெரிய ஒரு அதிகமாய் சேலான ஒரு சாட்சி புஸ்தகத்தை ಅಧಿಕವಾಗಿ ಸೇಲಾದಂತ ಒಂದು ಸಾಕ್ಷಿಯ ಪುಸ್ತಕವನ್ನು அடிமைக்கு வாங்கி படிக்கிறதுக்காக தேவன் உதவி செஞ்சார். ದೇವರು ನನಗೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಓದಲಿಕ್ಕೆ ದೇವರು ಕೃಪೆ ಮಾಡಿದ್ರು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ அந்த புஸ்தகத்தில் ஒரு அமெரிக்கால இருந்த ஒரு குடும்பம், ಆ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಅಮೆರಿಕಾದಲ್ಲಿ அமெரிக்கா இல்ல ಇಂಗ್ಲೆಂಡ್ ஒரு குடும்பம் ஆப்பிரிக்கால போறாரு. அந்த ಆಫ್ರಿಕಾಗೆ ಹೋಗ್ತಾರೆ. அந்த இடத்துல ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ கிராமத்தில் ಒಂದು ಚಿಕ್ಕ ஒரு ಗ್ರಾಮದಲ್ಲಿ மிஷனரியாக இயேசு குறித்து பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். ಒಂದು ಮಿಷನರಿಯಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಕುರಿತು ಪ್ರಸಂಗಿಸುತ್ತಿದ್ದರು. ஒரு 12 ವಯಸ್ಸು ಮಗಳು இருந்தார். ಅವರಿಗೆ 12 ವರ್ಷ ಮಗಳಿದ್ದರು. அந்த மகளுக்கு ஒரு நைட் பாம்பு கடிச்சிச்சு. ಆ ಮಗುವಿಗೆ ರಾತ್ರಿ ಹಾವು ಕಚ್ಚಿತು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ ಆಫ್ರಿಕಾದಲ್ಲಿ ಇದೆಲ್ಲ ವೆರಿ ನಾರ್ಮಲ್. ಆಫ್ರಿಕಾದಲ್ಲಿ ಇದೆಲ್ಲ ಬಹಳ ಸಾಧಾರಣ. ஹalleluya. இந்த காரியமெல்லாம் வெரி நார்மல். ಇದೆಲ್ಲ ಸಾಧಾರಣ. ಎಸ್ಪೆಷಲಿ அந்த கிராமத்துல வெரி நார்மல். ಅದು ಆ ಗ್ರಾಮದಲ್ಲಿ ಅದು ಬಹಳ ಒಂದು ತಾತ್ಕಾಲಿಕ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ இந்த பாம்பு கடிச்சது சொல்லி புள்ள அழ ஆரம்பிச்சிட்டா. ಹಾವು ಕಚ್ಚಿತೆಂಬುದಾಗಿ ಮಗು ಅಳಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿತು. இருக்கிற ಎಲ್ಲರೂ ಓಡಿ ಬಂದಾರೆ. ಅಕ್ಕಪಕ್ಕದಲ್ಲಿರುವವರೆಲ್ಲ ಓಡಿ ಬಂದರು. புள்ள பாம்பு கடிச்சிச்சு, ಮಗುವನ್ನು ಹಾವು ಕಚ್ಚಿತು. இந்த பக்கத்துல ஹாஸ்பிಟಲ್ ಇಲ್ಲ, ಪಕ್ಕದಲ್ಲಿ ಆಸ್ಪತ್ರೆ ಇಲ್ಲ, பக்கದಲ್ಲಿ ಯಾವುದು ಡಾಕ್ಟರ್ ಇಲ್ಲ, ಪಕ್ಕದಲ್ಲಿ ಯಾವುದೇ ಡಾಕ್ಟರ್ ಇಲ್ಲ, ஒண்ணுமே செய்ய முடியாது, ಏನು ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಏನು ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ ಅವರೇ பேச ಆರಂಭಿಸಿ ಅವರು ಮಾತನಾಡಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದರು. ಸತ್ತು ಹೋಗ್ತಾರೆ. தாய் அந்த சத்தத்தை கேட்டு ಆ ತಾಯಿ ಆ ಸ್ವರವನ್ನು ಕೇಳಿ அவருடைய ஹஸ்பண்டோட சண்டை போட வந்தார். ಅವರ ಗಂಡನೊಂದಿಗೆ ಜಗಳ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ நீ தானே இந்த இடத்துல அழைத்து கொண்டு வந்த, ನೀನ್ ತಾನೇ ಈ ಸ್ಥಳಕ್ಕೆ இதெல்லாம் உன்னால ஆயிச்சு, ಇದೆಲ್ಲವೂ ನಿನ್ನಿಂದಲೇ ಆಯ್ತು. என் பிள்ளைக்கு ஏதாவது ஆயிச்சுனா ನನ್ನ ಮಗುವಿಗೆ ಏನಾದರೂ ಆದ್ರೆ உன் தேவனும் வேண்டாம், ನೀನು ಬೇಡ ನಿನ್ನ ದೇವರು ಬೇಡ. ஒரே அழ ஆரம்பிச்சிட்டார். ಅಳ್ಳಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದರು. அந்த பாஸ்டர் அந்த பிள்ளை கையில் எடுத்து ಆ ಮಗುವನ್ನು ದೇವರ ಸೇವಕರ ಕೈಯಲ್ಲಿ ತೆಗೆದುಕೊಂಡು அவர் அழுதுಕೊಂಡಿருந்தார். ಅಳುತ್ತಾ ಇದ್ದರು. ஆண்டவரே, ದೇವರೇ, நீ என்னை அழைத்து ನೀ ನನ್ನನ್ನು ಕರೆದು உமக்காக நான் இந்த இடத்துல வந்திருக்கிறேன், ನಿನಗೋಸ್ಕರ ನಾನು ಬಂದಿದ್ದೀನಿ. எனக்கு இருக்கிற ஒரே புள்ளை ஆண்டவரே, ನನಗಿರೋದು ಒಂದೇ ಮಗು. அந்த நேரத்தில் பாம்பு கடிச்சிச்சப்பா. ಹಾವು ಕಚ್ಚಿತು. அதே நேரத்தில் நிறைய சப்தங்கள் அவருடைய கிவிக்குள்ள விழுந்து கொண்டிருந்தார். ಅನೇಕ ಶಬ್ದಗಳು ಅವರ ಕಿವಿಗೆ ಬೀಳಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿತು. இயேசு குணப்படுத்துவார், இயேசு ஆசீர்வதிப்பார், இயேசு ஆசீர்வதிப்பார், ரட்சிப்பார், இயேசு ரட்சணை இந்த மாதிரி உள்ள ಪಡಿಸುತ್ತಾನೆ. பெரிய பிரசங்கங்களை நாங்களுக்கு அவர் சொல்லிட்டு இருந்தாரு. ಈ ರೀತಿ ಅನೇಕ ಪ್ರಸಂಗಗಳನ್ನು ಆ ಸೇವಕರು இப்போ ಹೇಳುತ್ತಿದ್ದರು. என்ன ஆயிச்சு? ಈಗ ಏನಾಯ್ತು? அவர் புள்ளை சாவர நிலைமையில் இருக்கிறார். ಅವರ ಮಗು ಸಾಯುವ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿದ್ರು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ அப்படியே ನೈಟ್ ಆಯ್ತು. ಹೀಗೆ ರಾತ್ರಿ ಆಯ್ತು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ ನೈಟ್ ஒரு 3 ಮಣಿ ವರೆಗೂ ರಾತ್ರಿ ಒಂದು 3 ಗಂಟೆವರೆಗೂ பிள்ளைக்கு ஒரு அணக்கம் இல்ல, ಮಗುಗೆ ಯಾವುದೇ ಚಲನವಿಲ್ಲ. சத்து போயிச்சுன்னு நினைச்சது. ಸತ್ತು ಹೋದಂತೇಳಿ ನೆನೆಸಿದ್ರು. தாய் ಸತ್ತು போயிச்ச ಮಗಳು, ತಾಯಿ ಮಗು ಸತ್ತು ಹೋಯ್ತೆಂಬುದಾಗಿ ತಿಳ್ಕೊಂಡಿದ್ರು. அந்த ತಂದೆಯು அந்த கையில அந்த புள்ளை வச்சுಕೊಂಡು ಆ ಮಗುವನ್ನು ಕೈಯಲ್ಲಿಟ್ಟುಕೊಂಡು ஜெபித்துக்கொண்டிருந்தார், ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಿದ್ದರು. உம்மால் கூடும் ஆண்டவரே. ನಿನ್ನಿಂದ ஒரு ಸಾಧ್ಯ. 3 மணிக்கு 3 ಗಂಟೆಗೆ ஒரு வண்டி வந்து நிக்கிறாரு. ಒಂದು ಗಾಡಿ ಬಂತು ನಿಂತು. அந்த வண்டியில இருந்து ಆ ಗಾಡಿಯಿಂದ அந்த ஊர் ஒருத்தர், ಆ ಊರಿನಲ್ಲಿ ಒಬ್ರು, இன்னொருத்தர் டாக்டர் என்று சொல்லி வந்தார். ಇನ್ನೊಬ್ಬರು ಡಾಕ್ಟರ್ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಬಂದ್ರು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ அந்த இடத்துல வந்து ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಬಂದು அந்த புள்ளை பார்த்தா ಆ ಮಗುವನ್ನು ನೋಡಿದ್ರು. சாமி ಸ್ವಾಮಿ என்று கூப்பிட்டார். ಅಂತೇಳಿ ಕರೆದರು. அவர் கண்ணை துறத்து பார்த்தபோது ಕಣ್ಣು 2 பேர் ತೆರೆದು நிக்கிறார். ನೋಡುವಾಗ ದೇವರು ನಿಲ್ತಿದ್ದಾರೆ. 2 பேர் நிக்கிறார். ಇಬ್ಬರು ನಿಲ್ತಿದ್ದಾರೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ அந்த 2 பேரை பார்த்து ಇಬ್ಬರನ್ನು ನೋಡಿ பேச முடியல. ಮಾತನಾಡಲಿಕ್ಕೆ ಆಗ್ತಿಲ್ಲ. கண்ணு மூலமாய் கேக்குற என்ன யாரு என்று. ಕಣ್ಣು ತೆಗೆದು ಯಾರು ಏನು ಅಂತ ಕೇಳ್ತಿದ್ದಾರೆ. ನಾವು ಯೇಸುவை ನಾನು ನಂಬುகிறேன். ಯೇಸುವನ್ನು ನಂಬುತ್ತೀನಿ. இந்த மாதிரி கஷ்டம் வரும் என்று தெரியும். ಈ ರೀತಿ ಕಷ್ಟ ಬರ್ತದೆಂಬುದಾಗಿ ಗೊತ್ತು. நான் ஒரு டாக்டர் கூட்டிட்டு வந்திருக்கிறேன். ನಾನೊಂದು ವೈದ್ಯನನ್ನು ಕರ್ಕೊಂಡ್ ಬಂದಿದ್ದೀನಿ. அந்த டாக்டர் முகத்தை பார்த்து பெரிய சந்தோஷமானார். ಆ ವೈದ್ಯರ ಮುಖವನ್ನು ನೋಡಿ ಬಹಳ ಸಂತೋಷಗೊಂಡ್ರು. அந்த டாக்டர் சொன்ன, ಆ ಡಾಕ್ಟರ್ நான் ಹೇಳಿದ್ರು, டாக்டர் எல்லாம் இல்லங்க, ನಾನು ಡಾಕ್ಟರ್ ಅಲ್ಲ, நான் அனிமல் டாக்டர், ನಾನು ಪ್ರಾಣಿಗಳ நான் ಡಾಕ್ಟರ್, ஃபாரஸ்ட் கார்டு கூட நான் வேலை செய்யற ஒரு டாக்டர், ಫಾರೆಸ್ಟ್ ಗಾರ್ಡ್ ಕೂಡ ಕೆಲಸ I am a ಮಾಡುವ veterinary doctor.
ಡಾಕ್ಟರ್, ನಾನು ಪ್ರಾಣಿಗಳನ್ನು ನೋಡುವಂತ ವೈದ್ಯನು. அவர் உடனே சோர்ந்து போயிட்டார். ಅವರು ತಕ್ಷಣ ಸೋತು ಹೋಗಿದ್ರು. இவன் இது வெட்டனரி டாக்டரை கூட்டிட்டு வந்திருக்காரு. ಇವರು ಪ್ರಾಣಿಯ ಡಾಕ್ಟರ್ನ ಕರ್ಕೊಂಡು ಬಂದಿದ್ದಾರೆ. ஹalleluya ஹalleluya. திருப்பி சோர்ந்து போயிட்டாரு. ತಿರುಗಿ ಸೋತು ಹೋದ್ರು. ஹalleluya ஹalleluya. இப்போ அந்த டாக்டர் சொல்றார், ಆ ಡಾಕ್ಟರ್ ಹೇಳುತ್ತಾನೆ, பாருங்க ನೋಡ್ರಿ நைட்டே வந்தார், ರಾತ್ರಿಯೇ நான் ಬಂದ್ರು. இங்க 100 கிலோமீட்டர் தூரம் இருந்தேன். 100 ಕಿಲೋಮೀಟರ್ ದೂರದಿಂದ இவன் வந்து என்ன சொன்னா தெரியுமா? ಇವರೇ ಬಂದು ಏನ್ ಹೇಳಿದ್ರು? ಯೇಸು உங்களை கூப்பிடுறாரு, ಯೇಸು நீ ನನ್ನ வந்துதான் ஆகணும், ನೀನು ಬರಬೇಕು, வந்தாகணும். ನೀನು ಬರಬೇಕು. என்ன ஆயிடுச்சு? இயேசுவோட ஒரு வேலைக்காரன் வந்திருந்தா ಯೇಸುವಿನ ಒಬ್ಬ அவனுடைய ಕೆಲಸಗಾರ பிள்ளைக்கு பாம்பு கடிச்சிச்சு, ಅವರ ಮಗುಗೆ நீங்க ಪಾವು தான் வந்து ಕಚ್ಚಿತು. பார்க்கணும். ನೀವು ಬಂದು நான் ನೋಡ್ಬೇಕು. மனுஷர டாக்டர் அல்ல, ನಾನು ಮನುಷ್ಯನ ಡಾಕ್ಟರ್ ಅಲ್ಲ, வெட்டனரி டாக்டர், ನಾನು அனிமல்ஸ் ಪ್ರಾಣಿಯ டாக்டர். ಡಾಕ್ಟರ್ ಎಂಬುದಾಗಿ. ஹalleluya. ஹalleluya. ஆனாலும் கை விடாமல் என்னை கூட்டிட்டு வந்தார். ಆದ್ರೂ ನನ್ನ ಕೈ ಬಿಡದೆ ನನ್ನ ಕರ್ಕೊಂಡ್ ಬಂದ್ರು. நான் ஒண்ணுமே செய்ய முடியாது. ನಾನು ಏನು ಮಾಡ್ಲಿಕ್ಕಾಗಿಲ್ಲ. பாம்பு கடிச்சு பல நேரம் ஆயிடுச்சு, ಹಾವು ಕಚ್ಚಿ ಅನೇಕ ಗಂಟೆಗಳಾಯ್ತು, ஒண்ணுமே இல்ல. ಏನು ಮಾಡಿಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. அந்த டாக்டர் ஏஞ்சி திருப்பி ರಿಟರ್ನ್ போன ஒரே நேரத்தில் ವೈದ್ಯನು ತಿರುಗಿ ಹೋಗುವಲ್ಲಿಗೆ ನೋಡುವ ಸಮಯದಲ್ಲಿ ಅವರ ಕಣ್ಗಳು ಅವರುடைய ಕಾಲಿல் விழுந்தது. ಅವರ ಕಣ್ಣುಗಳು ಆ ಕಾಲಿಗೆ ಬಿತ್ತು. புள்ள கால் விழுந்தது. ಆ ಮಗುವಿನ ಕಾಲಿಗೆ ಬಿತ್ತು. உடனே நின்று அந்த பாம்பு கடிச்ச இடத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டார். ಹಾವು ಕಚ್ಚಿದ ಸ್ಥಳವನ್ನು ನೋಡಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದರು. ನೇಲ್ಸ್ பார்க்க ಆರಂಭಿಸಿட்டார். ಅದರ ನೇಲ್ಸ್ ಅನ್ನು ನೋಡಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದರು. ಕಣ್ಣೆ பார்க்க ಆರಂಭಿಸಿட்டார். ಕಣ್ಣು ನೋಡಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದರು. ನಾಕೆ பார்க்க ಆರಂಭಿಸಿட்டார். ನಾಲಿಗೆ ನೋಡಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದರು. உடனே அவர் சொல்கிறார், ತಕ್ಷಣ ಹೇಳಿದ್ರು, ಪಾಸ್ಟರ್ உண்மையிலே பாம்பு கடிச்சதா? ನಿಜವಾಗ್ಲೂ ಹಾವು ಅದು ಕಚ್ಚಿದ? ವಿಷமுள்ள பாம்பு ಕಡಿச்சதಾ? ಅದು ವಿಷವುಳ್ಳ ಹಾವು ಕಚ್ಚಿದ? ஒருவேளை அப்படி விஷமுள்ள பாம்பு கடிச்சிருந்தா, ಒಂದು ವೇಳೆ ವಿಷವುಳ್ಳ ಹಾವು ಕಚ್ಚಿದ್ರೆ ಇದೆಲ್ಲ ಬ್ಲೂ ಕಲರ್ ಆಗಿ ಮಾರಿಡು. ಇದೆಲ್ಲ ಬ್ಲೂ ಕಲರ್ ಆಗಿ ಬದಲಾವಣೆ ಆಗ್ತದೆ. ನೇಲ್ಸ್ ಬ್ಲೂ ಕಲರ್ ಆವಲ್ಲ, ನೇಲ್ಸ್ ಬ್ಲೂ ಕಲರ್ ಆಗಿಲ್ಲ, ಕಣ್ಣು ಬ್ಲೂ ಕಲರ್ ಆವಲ್ಲ, ಕಣ್ಣು ಬ್ಲೂ ಕಲರ್ ಆಗಿಲ್ಲ. ಅದ ಕಡಿಚ இடத்துல ஒரு கலர் மாற்றம் இல்ல, ಕಚ್ಚಿದ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಏನು ಒಂದು ಬದಲಾವಣೆ ಇಲ್ಲ. அந்த ஊர்க்கார சொன்னாரு, ಆ ಊರುಕಾರ, நான் பார்த்தேன் உண்மையிலே ஒரு விஷமுள்ள பாம்பை பார்த்தேன். ನಾನು ನೋಡಿದೆ ವಿಷವುಳ್ಳ ಹಾವನ್ನು ನೋಡಿದೆ ಅಲ್ಲಿ. ஹalleluya 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 ஹalleluya. பாருங்க, ನೋಡ್ರಿ நம்ம தேவனுடைய பலன் பாருங்க, ನಮ್ಮ ದೇವರ ಬಲ ನೋಡ್ರಿ. நமக்குள்ள இருக்கிற எல்லா விஷத்தையும் ನಮ್ಮೊಳಗಿರುವಂತ ಎಲ್ಲಾ ವಿಷವನ್ನು அவருடைய பரிசுத்த ரத்தத்தினால் அவர் ಮಾற்ற முடியும். ಆತನ ಪರಿಶುದ್ಧ ರಕ್ತದಿಂದ ಆತನ ಮಾರ್ಪಡಿಸಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಉಂಟು. உடனே டாக்டர் கையை தொட்டு பார்த்து சொன்னாரு, ಡಾಕ್ಟರ್ ಆ ವೈದ್ಯನ ಕೈಯನ್ನು ಮುಟ್ಟಿ ನೋಡಿ, உன் புள்ள வெறும் அன்கான்ஷியஸ் ஆயிருக்கிறாரு, ನಿನ್ನ ಮಗುವು ಮೂರ್ಛೆ ಹೋಗಿದೆ, ஹார்ட் பீட் எல்லாம் கரெக்ட்டா இருக்கு, ಎಲ್ಲ ಎದೆ ಬಡಿತವು ಕರೆಕ್ಟ್ ಆಗಿದೆ. ಫುಲ್ ஊர் அந்த இடத்துல வந்துட்டாரு. ಫುಲ್ ಊರೇ ಅವರ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಬಂದ್ರು. இந்த ஊர்ல இருக்கிறதே ಈ ಊರಲ್ಲಿ ಇರುದೇ விஷமுள்ள பாம்பு மாத்திரமே, ವಿಷ ಇರುವಂತ ಹಾವು ಮಾತ್ರ, வேற ஒரு பாம்பும் இல்ல, ಬೇರೆ ಯಾವ ಹಾವು ಇಲ್ಲ. அந்த விஷமுள்ள பாம்பு கடிக்காமல் ஒருவேளை இருந்தாலும் ವಿಷ ಇಲ್ಲದ ಹಾವು ಕಚ್ಚದೆ ಇದ್ರು ஸ்வெல்லிங் ஆயிருக்கணுமே, ಅದು ಬಾತ್ ಹೋಗ್ಬೇಕಾಗಿತ್ತು, ஒண்ணுமே ஆவல. ಏನೂ ಆಗಿಲ್ಲ. அதோட அர்த்தம் என்ன ಅದರ தெரியுமா? ಅರ್ಥವೇನೆಂದರೆ அந்த பாம்பு கடிச்ச நேரத்துல ಹಾವು ಕಚ್ಚಿದ ಸಮಯದಲ್ಲಿ தேவன் அந்த விஷத்தை அவர் மேல ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ಆ ವಿಷವನ್ನು ತನ್ನ ಮೇಲೆ ಹಾಕಿಸಿಕೊಂಡು அந்த புள்ளை ಆ ரட்சிக்கிறதுக்காக, ಮಗುವನ್ನು ರಕ್ಷಣೆ அந்த ಪಡಿಸಿದ தேவனுடைய அடிமை அவருடைய நம்பிக்கை காப்பாத்துறதுக்காக, ಅವರ ನಂಬಿಕೆಯನ್ನು அந்த ಕಾಪಾಡುವ ஒரே ராத்திரி அந்த மொத்த ஊர் ரட்சிக்கப்பட்டார். ಒಂದೇ ರಾತ್ರಿಯಲ್ಲಿ ಇಡೀ ಊರು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದರು. ஹalleluya ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதே போல எவ்வளவு சாட்சிகள் நம்ம மத்தியில் இருக்கிறது. ಎಷ್ಟೋ ಸಾಕ್ಷಿಗಳು ಈ ರೀತಿ ಆಗಿದೆ. ஆனாலும் இந்த நேரத்தில் நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்காமல், ನಾವು ದೇವರಿಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಡದೆ நம்ம சுயம் பலத்தினால் நம்ம வாழ்ந்து ನಮ್ಮ கொண்டிருக்கிறோம். ಸ್ವಬಲದಲ್ಲಿ ಜೀವಿಸ್ತಾ ಇದ್ರೆ ஆண்டவருக்கு அதிகாரம் கொடுத்து பாருங்க, ದೇವರಿಗೆ ಅಧಿಕಾರವನ್ನು ಕೊಟ್ಟು அவர் நம்ம உள்ளத்துல வந்து பேசுவார், ಆತ ನಮ್ಮ ಒಳಗೆ ಬಂದು ಮಾತನಾಡುತ್ತಾನೆ. அவர் சொல்லுவார் நம்மளுடைய ಪರಿಸ್ಥಿತಿயை பார்த்து, ಆತ ನಮ್ಮ ಪರಿಸ್ಥಿತಿಯನ್ನು ಹೇಳುತ್ತಾನೆ, இதோ நான் சொல்லுகிறேன் என்று. ಇದೋ ನಾನು ಹೇಳುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ. அது எப்ப சொல்லுவார் தெரியுமா? ಹೇಗೆ என்னைக்கு நீ உன்னை சரண்டர் செய்வோம், ಯಾವಾಗ ನೀನು ನಿನ್ನನ್ನು ಕರ್ತನಲ್ಲಿ அவருக்கு லிமிட்டೆಡ್ access வேண்டாங்க, ಅಧೀನನಾಗ್ತೀಯೋ, அவருக்கு லிமிட்டೆಡ್ access வேண்டாம், ಆತನಿಗೆ ಒಂದು ತಾತ್ಕಾಲಿಕ ಒಂದು ಇದು ಬೇಡ, அவருக்கு full access வேணும், ಆತನಿಗೆ ಪೂರ್ತಿಯಾಗಿ வாழ்க்கையில் full access வேணும், ನಿನ್ನ ಪೂರ್ತಿಯಾಗಿ நீ ದೇವರಲ್ಲಿ பூர்த்தியாய் surrender ஆக ಅಧೀನನಾಗಬೇಕು. வேண்டும். ಪೂರ್ತಿಯಾಗಿ ದೇವರಲ್ಲಿ ಅಧೀನನಾಗಬೇಕು. ஹalleluya. அந்த நேரத்தில் ಸಮಯದಲ್ಲಿ உள்ளத்தில் வந்த ஆண்டவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? ನಿನ್ನೊಳಗೆ ಬಂದು ಏನ್ ಹೇಳುತ್ತಾನೆ? முன்னாடி இருக்கிற எல்லா ಪರಿಸ್ಥಿತಿயை ನಿನ್ನ சொல்லுவார். ಮುಂದೆ ಇರುವಂತ ಎಲ್ಲಾ ಪರಿಸ್ಥಿತಿಯನ್ನು I say to you, ಅದನ್ನು ನಾನು இதோ நான் சொல்லுகிறேன், ಈಗೋ ನಾನು இதோ நான் சொல்லுகிறேன், ಈಗೋ ನಾನು உன் ಹೇಳುತ್ತೇನೆ, சத்து போன கனசுகளே, ನಿನ್ನ ಸತ್ತುವಂತ என்னால் ஆவாது ಕನಸನ್ನು, என்று நினைக்கிற காரியங்களை ನಿನ್ನನ್ನು ಆರಾಧಿಸುವಂತ எல்லாத்தையும் ಕಾರ್ಯವನ್ನು தேவன் பார்த்து சொல்வார், இதோ நான் சொல்லுகிறேன் ಇದೋ ನಾನು ಹೇಳುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. உங்க சூழ்நிலைகள் ನಿನ್ನ மாற ಪರಿಸ್ಥಿತಿ ಬದಲಾವಣೆ
ಬದಲಾವಣೆ ಆಗ್ಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಗೊಳ್ಳುತ್ತದೆ. ஹalleluya. அவர் உயிருள்ள தேவன், ಆತನು ಜೀವವುಳ್ಳ ದೇವರು, அவர் கைவிடாத தேவன், ಆತನು ಕೈ ಬಿಡದ ದೇವರು. உயர்த்தி அவரால் மாத்திரம் ಆತನು ನಿನ್ನನ್ನು ಉನ್ನತಪಡಿಸಲಿಕ್ಕೆ ಆತನಿಂದ ಮಾತ್ರ ಸಾಧ್ಯ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நீ அழும்போது நீ நினைக்கிற அவர் சந்தோஷப்படுறாரா? ನೀನು ಅಳುವಾಗ ಆತನು ಸಂತೋಷ ಪಡ್ತಾನೆಂಬುದಾಗಿ ತಿಳ್ಕೊಳ್ತಿ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்த அழுவை, அந்த விதவை ஸ்திரீயோட அழுவை பார்த்து, ಆ ವಿಧವೆಯ ಸ್ತ್ರೀಯ ಅಳನ್ನು ನೋಡಿ ஆண்டவர் மனம் இறங்கினார். ದೇವರು ಮನಮರುಗಿದನೆಂಬುದಾಗಿ வேதனை பார்த்து தேவன் மனம் இறங்கிಕೊಂಡು, ದೇವರ ಸತ್ಯ ದೇವರ ನಿನ್ನ ಪರಿಸ್ಥಿತಿ ನೋಡಿ கஷ்டத்தை பார்த்து தேவன் மனம் இறங்கிಕೊಂಡಿருக்கிறார். ನಿನ್ನ ಕಷ್ಟವನ್ನು ನೋಡಿ ದೇವರು ಮನಮರುಗುತ್ತಾನೆ. எப்போல்லாம் நீ இன்னொருத்தர் முன்னாடி கெஞ்சுறியோ, ಯಾವಾಗೆಲ್ಲ ನೀನು ಇನ್ನೊಬ್ಬರ ಮುಂದೆ ಅಪೇಕ್ಷೆ ಪಡುತ್ತೀಯೋ, தேவன் மனம் இறங்கிಕೊಂಡಿருக்கிறார். ದೇವರು ಮನಮರುಗುತ್ತಾನೆ. இதோ பரலோகத்தில் ராஜா ಸಿಂಹಾಸನದಲ್ಲಿ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಉಕ್ಕಾರ ಪೋರ அந்த பிள்ளை, ಪರಲೋಕದ ಸಿಂಹಾಸನದ ಆಸೀನ ರೂಢನಾಗಿರುವಾತನು இன்னைக்கு கெஞ்சிಕೊಂಡಿருக்கிறார். ಇವತ್ತು ನಿನ್ನನ್ನು ಬೇಡುವ ರೀತಿಯಲ್ಲಿ ಬಿಡ್ತಾನ. இன்னைக்கு ಅಡಿಮೆயா இருக்கிறார். ಇವತ್ತು ಆತನು ಗುಲಾಮನಾಗಿದ್ದಾನೆ, ದಾಸನಾಗಿದ್ದಾನೆ. ಕುಡಿಕತನಕ್ಕೆ, சொந்த சுபாவத்துக்கு, ಸ್ವಂತ ಸ್ವಭಾವಕ್ಕೆ. ஹalleluya. நேத்து ஒரு ஆளு இந்த யூடியூப் வீடியோ பார்த்து எனக்கு ಕಾಲ್ பண்ணாத அப்புறம் இமெயில் த்ரூ பேச ஆரம்பிச்சிட்டேன். ಯೂಟ್ಯೂಬ್ ಅಲ್ಲಿ ಒಂದು ವಿಡಿಯೋ ನೋಡಿ ಅದನ್ನು ಕಾಲ್ ಮಾಡದೆ ಇಮೇಲ್ ಅಲ್ಲಿ ಮಾತನಾಡಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದರು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. 16 ವಯಸ್ಸು ಪையன், 16 ವರ್ಷದ ಹುಡುಗ போனோகிராஃபிக்கு அடிக்ட், அந்த கெட்ட படத்துக்கு ಕೆಟ್ಟ ಪಿಕ್ಚರಿಗೆ ಅಡಿಕ್ಟ್ ಆಗಿದ್ದಾನೆ. ஹalleluya. என்னால் பார்க்காத தூக்கமே வராது, ಅದನ್ನ ನೋಡದೆ ನಿದ್ರೆ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ. ஹalleluya. வெட்கப்படுறார், ನಾಚಿಕೆ ಪಡ್ತಾನೆ. பட் தேவ மனுஷனா இருக்கிற, தேவனுடைய அடிமையா இருக்கிறதுனால, ದೇವನ ದಾಸರಾಗಿರೋದು எனக்கு புரியும், ನನಗೆ ಗೊತ್ತು. அதுல ஷேம் என்று சொன்ன ஒண்ணுமே இல்ல. ಅದರಲ್ಲಿ ಶೇಮ್ ಅಂತ ಹೇಳೋದು ಏನು ಇಲ್ಲ. அது என்ன காரணம் தெரியுமா? ಏನ್ ಕಾರಣ இந்த ಗೊತ್ತಾ? பிசாசு அவனுடைய வயசை அட்டாக் பண்ணிருக்கு. ಸೈತಾನನು ಅವನ ವಯಸ್ಸನ್ನು ಅಧೀನಪಡಿಸಿದ. ஒரு வயசுக்கு ஒரு வீக்னஸ் இருக்குது. ಒಂದೊಂದು ವಯಸ್ಸಿಗೆ ಒಂದೊಂದು ವೀಕ್ನೆಸ್ಗಳಿವೆ. ஒரு வயசுக்கு ஒரு ಲಸ್ಟ್ ವೀಕ್ನೆಸ್ ಆയിരിക്കും. ಒಂದೊಂದು ವಯಸ್ಸಿಗೆ ಅದು ಕೆಟ್ಟ ಒಂದು ವೀಕ್ನೆಸ್ ಇದೆ. 20 ವರ್ಷம் வரைக்கும், 20 ವರ್ಷದವರೆಗೂ ஆப்போசிட் செக்ஸ் ஒரு வீக்னஸ் ஆயிருக்கும். ಇನ್ನೊಬ್ಬರ ஆப்போசிட்டா இருக்கிற செக்ஸ் வீக்னஸ் ஆயிருக்கும். பொண்ணுக்கு ஆண் வீக்னஸ் ஆயிருக்கும், ஆணுக்கு பொண்ணு வீக்னஸ் ஆயிருக்கும். ಗಂಡು ಹೆಣ್ಣಿಗೆ ಇರುವಂತ ವೀಕ್ನೆಸ್ ಅನ್ನು ತೋರಿಸುತ್ತೆ. 20 ವಯಸ್ಸು ಮೇಲೆ போயிச்சுனா ஒரு பதவிக்கு ஒரு வீக்னஸ் ஆயிருக்கும். 20 ವರ್ಷದ ಮೇಲೆ ಅಂದ್ರೆ ಒಂದು 25 ವಯಸ್ಸು ತಾಂಡಿனா ಪಣ ವೀಕ್ನೆಸ್ ಆயிருக்கும். 25 ವರ್ಷದ ನಂತರ ಹಣದ ಮೇಲೆ ಒಂದು ವೀಕ್ನೆಸ್ ಆಗಿರುತ್ತೆ. ஒரு வயசுக்கு ஒரு வீக்னஸ் உண்டாகும். ಒಂದೊಂದು ಕಾರ್ಯದಲ್ಲಿ ಒಬ್ಬೊಬ್ಬರಿಗೆ ವೀಕ್ನೆಸ್ ಇದೆ. ஒரு 40-50 ವಯಸ್ಸು ಆಗುம்போது, 40-50 ವರ್ಷವಾಗುವಾಗ மதிப்புக்கு வீக்னஸ் ஆயிடும். ಒಂದು ಸ್ಥಾನಕ್ಕೆ ಮರ್ಯಾದೆಗೆ ವೀಕ್ನೆಸ್ ಆಗಿರುತ್ತದೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பாருங்க, ನೋಡಿರಿ, எல்லா வீக்னஸ் தேவன் கையில், ಎಲ್ಲಾ ಬಲಹೀನತೆಯನ್ನು ದೇವರು ತೆಗೆದುಹಾಕ್ತಾನೆ. வீக்னஸ் இல்லாத ஒரு மனுஷனே கிடையாது. ಬಲಹೀನತೆ ಇಲ್ಲದ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನಿಲ್ಲ. பூர்ணமாய் நீ சரண்டர் செய்யும் ನೀನು ಇವತ್ತು ಪೂರ್ತಿಯಾಗಿ ದೇವರಿಗೆ ಅಧೀನನಾಗುವಾಗ, அந்த மாதிரி எல்லா விஷமுள்ள காரியங்களை ಎಲ್ಲಾ ವಿಷವಾಗಿರುವಂತ தேவன் ಕಾರ್ಯವನ್ನು உன் உள்ளத்தில் நின்று எடுத்து போடுவார். ದೇವರು ನಿನ್ನ ಒಳಗಿಂದ ತೆಗೆದುಹಾಕುತ್ತಾನೆ. பிரியரே, ஆண்டவர் உன்னை கைவிட ஆசைப்படுறதில்லை. ದೇವರು ನಿನ್ನ ಕೈ ಬಿಡ್ಲಿಕ್ಕೆ நீ ಇಷ್ಟಪಡುವುದಿಲ್ಲ. மாத்திரமே விட்டு போகிறாய். ನಿನ್ನನ್ನು ಆಚೆ ನಿನ್ನಗೋಸ್ಕರ ಬಂದು ಬಿಟ್ಟು ಹೋಗಿದ್ದಾನೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்த சின்ன தங்கச்சி ಚಿಕ್ಕ ತಂಗಿ உள்ள அந்த பாம்பு விஷமே, ಆ ಒಳಗಿದ್ದಂತ ಆವಿನ ವಿಷವೇ ஒன்றுமில்லாத மாற்றிய தேவன். ಏನು ಇಲ್ಲದ ಮಾರ್ಪಡಿಸಿದ ದೇವರು. வேதத்தில் பார்த்தோம், ಲೋಕದಲ್ಲಿ ನೋಡ್ತೀವಿ, வேதத்தில் பார்த்தோம். ಸತ್ಯದಲ್ಲಿ ನೋಡ್ತೀವಿ. அந்த பவுல் ஒரு இடத்துல ஊழியத்துக்கு போன, ಪೌಲನು ಒಂದು ಕಡೆ ಸೇವೆಗೆ ಹೋಗುತ್ತಾರೆ. ஒரு பாம்பு பவுலை கடிச்சிச்சு. ಒಂದು ಪಾವು ಪೌಲನನ್ನು ಕಚ್ಚಿದ. ಜನங்களை பார்த்து, ಜನರು ನೋಡಿ என்ன சொன்ன தெரியுமா? ಏನ್ ಹೇಳಿದ್ರು ಗೊತ್ತಾ? பவுல் சத்து போயிடுவார், ಪೌಲ್ ಸತ್ತು ಹೋಗ್ತಾನೆ. ஊழியக்காரன் சத்து போக போற. ಸೇವಕರು ಸತ್ತು ಹೋಗ್ಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவன் தூங்கி இருக்கிறது பார்த்து நிறைவேற நினைச்ச சத்து போயிட்டாரு. ಅವನು ನಿದ್ರೆ ಮಾಡುವುದನ್ನು ನೋಡಿ ಅನೇಕರು ಸತ್ತು ಹೋಗಿದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவன் ಸಾವನ್ನದೇ, ಅವನು ಸತ್ತದೇ ಇಲ್ಲ. ಅವನು ಸತ್ತೇ ಇಲ್ಲ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்போ பாருங்க, ನೋಡ್ರಿ, பாம்பு விஷம் ஒரு தேவ மனுஷனை சாவடிக்க முடியாதுன்னா, ಒಂದು ಆವಿನ ವಿಷವು ಒಂದು ಸೇವಕರನ್ನು ಕೊಲ್ಲಿಕ್ಕಾಗದಿದ್ರೆ, நீ ஆண்டவருக்கு வாழ்க்கை கொடுத்த இந்த உலகத்துல ஒரு பாவம் உன்னை சாவடிக்க முடியாது. ದೇವರಿಗೆ ನಿನ್ನ ಜೀವಿತವನ್ನು ಕೊಟ್ರೆ ಲೋಕದಲ್ಲಿರುವಂತ ಯಾವದ ஒரு பாவம் உன்னை சாவடிக்க முடியாது. ಯಾವ ಪಾಪದ ಕಾರ್ಯಗಳು ನಿನ್ನನ್ನು ಸಾಯಿಸಲಿಕ್ಕೆ ಬಿಡುವುದಿಲ್ಲ. இன்னைக்கு நீ என்ன செய்ய வேண்டும்? ನೀನು ಇವತ್ತು ಏನು ಮಾಡಬೇಕು? நீ சரண்டர் செய்ய வேண்டும். ನಿನಗೆ ದೇವರಿಗೆ
ದೇವರಿಗೆ சரண்டர் ಅಧೀನರಾಗಬೇಕು. செய்ய வேண்டும். ದೇವರಿಗೆ ಅಧೀನನಾಗಬೇಕು. கண்களை மூடுங்க. ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚೋಣ. ஆண்டவரே, ದೇವರೇ, ದೇವರೇ ನಿನಗೆ ಸ್ತೋತ್ರ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆக்ட்ஸ் 28 3 6 எடுத்து வாசிப்போம். ಅಪೊಸ್ತಲ ಕೃತ್ಯಗಳು ஒருத்தர் 28 தமிழ்ல ஒருத்தர் கன்னடால. ஆக்ட்ஸ் 28 3 அது கரெக்ட். ಇದು ಬಂಗಾರ ಆಮೇನ್ ಆಮೇನ್. ಕನ್ನಡದಲ್ಲಿ ವಾಸಿಂಗ 28 3 6. ஆமென். ಹಲ್ಲೆಲೂಯಾ. பாருங்க, ನೋಡ್ರಿ, தேவனுக்கு தெரியும் நீ யார் என்று. ದೇವನಿಗೆ ಗೊತ್ತು ಇವನು ಯಾರೆಂಬುದಾಗಿ. இந்த உலகம் பார்த்து அவன் அப்படி அவன் இப்படி என்று நியாಯ ತೀರ್ಪು ಕೊಡುತ್ತಾರೆ. ಲೋಕದಲ್ಲಿ ಜನರು ಅವನಿಗೆ ಹಾಗೆ ಅಂತ ಹೇಳಿ ನ್ಯಾಯ ತೀರಿಸ್ತಾರೆ. ஆண்டவருக்கு தெரியும் நீ யார். ದೇವರಿಗೆ ಗೊತ್ತು ನೀನು ಯಾರೆಂಬುದಾಗಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஒரு பாம்பு உன்னுடைய கடி உன்னை ஏக்காது. ಒಂದು ಹಾವಿನ ಕಚ್ಚುವಿಕೆಯೂ ನಿನಗೆ ತಾಗೋದಿಲ್ಲ. ஏக்குமா ஏக்காது. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சொல்லுங்க ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. என்ன இந்த உலகத்தில் இருக்கிற எந்த வஸ்துவும் என்னை ஒண்ணுமே செய்ய முடியாது. ಲೋಕದಲ್ಲಿರುವಂತೆ ಯಾವ ವಿಷಯವೂ ನನ್ನನ್ನು ಏನು ಮಾಡಿಲ್ಲ. என் ஆண்டவர் என் உள்ளே வந்து விட்டார். ದೇವರು ನನ್ನೊಳಗೆ ಬಂದಿದ್ದಾರೆ. எந்த பாம்பு கடிச்சாலும், ಯಾವ ಹಾವು ಕಚ್ಚಿ, பாம்பு என்று சொல்லுது எதுக்கு தெரியுமா? அது ஒரு சாத்தானுடைய அடையாளம். ಒಂದು ಸೈತಾನನ அப்ப நான் சொல்ல வர என்ன தெரியுமா? நிறைய பேர் ரட்சிக்கப்படாத நிறைய பேர் இருக்கிறீங்க. ರಕ್ಷಣೆ ಹೊಂದದವರು அதனால உங்களுக்கு ஈஸியா சொல்லுகிறேன், ನಿಮಗೆ ಸರಳವಾಗಿ ಹೇಳುತ್ತೇನೆ, சாத்தானுடைய ஒரு தந்திரம் உன்னை சாவடிக்க முடியாது. ಸೈತಾನನ ಯಾವ ತಂತ್ರವೂ ನಿನ್ನನ್ನು ಸಾಯಿಸಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. அதுக்கு தான் நான் சொல்லுகிறேன், ஒரு பாம்பு கடி உன்னை ஒண்ணும் செய்ய முடியாது. ಒಂದು ಹಾವು ಕಚ್ಚುವಿಕೆ ನಿನಗೇನು ಮಾಡಲ್ಲ ಅಂತ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்ப சாத்தானுடைய ஒரு தந்திரம் உன்னை ஒண்ணும் செய்ய முடியாது. ಸೈತಾನನ ಯಾವ ತಂತ್ರೋಪಾಯವೂ ನಿನ್ನನ್ನು ಏನು ಮಾಡುವುದಿಲ್ಲ. ஒண்ணுமே செய்ய முடியாது. ಏನು ಮಾಡುವುದಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. நேத்து ஃப்ரைடே ಥರ್ಸ್ಡೇ ನಿನ್ನೆ ನಾನು இந்த இடத்திலிருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். ಗುರುವಾರ ಇಲ್ಲಿದ್ದುಕೊಂಡು ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ ஒரு விசுவாசிகளை குறித்து நான் பேரை சொல்லி ஜெபித்துக் கொண்டிருந்த நேரத்தில் ಒಂದೊಂದು ವಿಶ್ವಾಸಿಗಳ ಕುರಿತು ಹೆಸರು ಹೇಳಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ புதுசாய் நம்ம மத்தியில சகோதரன் வந்திருக்கிறாரு. ಹೊಸದಾಗಿ ಸಹೋದರ ಬಂದಿದ್ದಾರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. பிரதர் ஒரு மைக் கொடுங்க அவங்க. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இது நம்ம மத்தியில் அவர் எனக்கு சடன்லி இவர் ஃபோன் ஆண்டவர் நிறைய விஷயத்தை உணர்த்தி கொடுத்திருக்கிறார். ದೇವರು ಅನೇಕ ವಿಷಯಗಳನ್ನು ನೆನಪಿಗೆ ತರುತ್ತಾ ಇದ್ರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நான் ஃபர்ஸ்ட் நினைச்சேன், ನಾನು ಪ್ರಾರಂಭದಲ್ಲಿ ನೆನೆಸಿದೆ, ஏதோ என்னோட ಸ್ವಯಂ இமேஜினேஷன் ஆயிருக்கலாம், ನನ್ನ ಸ್ವಯಂ ಇಮ್ಯಾಜಿನೇಷನ್ ಆಗಿರಬಹುದು. அதே நேரத்தில் ಅದೇ ಸಮಯದಲ್ಲಿ ரேஷ்மா வந்து சொல்றாரு, ನಾನು ಬಂದು ಹೇಳ್ತೆ, நீங்க ஸ்கூல்ல பிள்ளை கூட்டிட்டு போகும்போது ಮಗುವನ್ನು ಶಾಲೆ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗುವಾಗ பிரதர் ஃபோன் பண்ணியிருந்தாரு, ಸಹೋದರ ಫೋನ್ ಮಾಡಿದ್ರು, உங்களோட பேசணும் என்று சொல்லி, ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತನಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ. ಅವರು 5 o'clock வருவாரு. 5 ಗಂಟೆಗೆ ಅವರು ಬರ್ತಾರೆ. சரி வரட்டும் என்று சொன்னார். ಬರ್ಲಿ ಅಂತ ಹೇಳಿದೆ. அவர் வந்து போது ಬಂದಾಗ
என்னிடத்து ஆண்டவர் உணர்த்திய காரியங்கள் எல்லாம் ದೇವರು ನನ್ನಲ್ಲಿ ನೆನಪಿಗೆ ತಂದ ಕಾರ್ಯಗಳೆಲ್ಲ நான் அவரிடத்து கேட்டேன். ಅವರ ಹತ್ರ ಹೇಳಿದೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவர் சொன்ன அப்படித்தான், ಅವರು ಹೇಳಿದ್ರು ಹಾಗೆ, இதே சொல்ல நான் வந்திருந்தேன். ಇದನ್ನೇ ಹೇಳಲಿಕ್ಕೆ ನಾನು ಬಂದೆ. സാക്ഷിയാಗಿ ബ്രദർ നിൽക്കുകയാണ്. അവരിಲ್ಲಿ സാക്ഷിಯಾಗಿ ബ്രദർ നിങ്ങൾ പറയോ, നിങ്ങളുടെ അടുത്ത് ഞാൻ എന്തോന്ന് ചോദിച്ചായിരുന്നു, എന്തോന്ന് പറഞ്ഞായിരുന്നു, എന്തെല്ലാം പറഞ്ഞായിരുന്നു? പറഞ്ഞോ. ಆತನ ಹೇಳಿದ ಅವರು ಸಭಾಬಲ ನಾನು ಬಂದು ಇಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದೆ, ಪಾಸ್ಟರ್ ಇಲ್ಲಿ ಕೂತ್ಕೊ ಪ್ರೇಯರ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ರು. ಅವರು ನನ್ನನ್ನು ನೋಡಿ ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳು ಹೇಳಿದಾಗ ನನಗೆ ನಡುಕ ಆಯಿತು. 2020ರಿಂದ 2023ವರೆಗೂ ನಡೆದಂಥ ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಅವರು ಬಹಳ ವ್ಯಕ್ತವಾಗಿ ಅವರು ಹೇಳಿದಾಗ ನನ್ನ ವಿಶ್ವಾಸ ಅನುಸರಿಸಿ ದೇವರ ಆತ್ಮನು ಅವರೊಂದಿಗೆ ಸೇವಕರೊಂದಿಗೆ ಮಾತನಾಡಿದ ಕಾರ್ಯಗಳು ಅವರು ಸ್ಪಷ್ಟೀಕರಿಸಿದರು. ನಾನು ನಂಬಿದೆ. ಅದು ಅವರು ಹೇಳಿದ ಕಾರ್ಯಗಳೆಲ್ಲ ಅದೇ ರೀತಿ ನಾನು ಅಧೀನನಾಗಲಿಕ್ಕೂ ನಾನು ಸಿದ್ಧನಾದೆ. ಬಹಳ ನಾನು ಸಂತೋಷವುಳ್ಳವನಾಗಿದ್ದೇನೆ. ದೇವರು ನನ್ನ ಜೀವಿತಕ್ಕೆ ಬಂದದ್ದು ನನ್ನ ಪರಿಸ್ಥಿತಿಗೆ ಬದಲಾವಣೆಯನ್ನು ತರುವುದಕ್ಕೂ ಒಂದು ದೃಢ ವಿಶ್ವಾಸ. ಇವತ್ತು ನಾನು ಬಹಳ ಸಂತೋಷವುಳ್ಳವನಾಗಿದ್ದೇನೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் அவரை பார்த்தபோது, நான் அவரை ನೋಡಿದಾಗ, அவர் முகத்தை பார்த்தபோது நம்ம ಮೊದಲಾನ ವಿಷಯಗಳೇ சில ಪರ್ಸನಲ್ ವಿಷಯಗಳು ನಾನು ಎಲ್ಲರ ಮುನ್ನೆ சொல்லணும்னு ಆಸೆಪಡುವುದಿಲ್ಲ. ಕೆಲವು ಪರ್ಸನಲ್ ವಿಷಯ ನಮಕ್ಕುள்ளே ಇರಕಟ್ಟು. ಪರ್ಸನಲ್ ವಿಷಯಗಳು ನಮ್ಮೊಳಗೆ ಇರಲಿ, ಅದನ್ನ ಪಬ್ಲಿಕ್ ಆಗಿ ಹೇಳಲಿಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡುವುದಿಲ್ಲ. ನಾನು ಅವರಿಗೆ சொன்னேன், ನಾನು ಅವರಿಗೆ ಹೇಳಿದೆ, நீங்க உங்க வீடை பணயம் வச்சிருக்கீங்க, ನಿಮ್ಮ ಮನೆಯನ್ನು ಅಡಗಿಟ್ಟಿದ್ದೀರಿ. ஹல்லேலூயா. ஹல்லேலೂಯಾ. ಅವರು சொன்னாரு, ஆமா. ಹೌದು, ಅವರು ಹೇಳಿದ್ರು, ಹೌದು, எப்படி தெரியும், ನಿಮಗೆ ಗೊತ್ತು. ஹல்லேலூயா. ஹல்லேலೂಯಾ. உண்மையிலே சொன்னா தேவன் அந்த வீடு பணயத்திலிருந்து எடுக்க தேவன் ಉದವಿ செய்வார். ದೇವರು ಅದರಿಂದ ಆ ಒಂದು ಅಡಗಿಟ್ಟದ್ರಿಂದ ದೇವರ ಮನೆಯನ್ನು ಹೊರಗೆ ತೆಗೆಯಲಿಕ್ಕೆ ದೇವರು ಕೃಪೆ ಮಾಡುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில பெரிய நன்மைகள் செய்வார். ದೇವರು ಅವರ ಜೀವಿತದಲ್ಲಿ ದೊಡ್ಡ ಒಳಿತನ್ನು ಮಾಡುತ್ತಾರೆ. ஹல்லேலೂயா. ஹல்லேலூயா. இப்போ ಅವರು வேலை செய்யணும்னு ஆசைப்படுகிறார். ಅವರು ಈಗ ಕೆಲಸ ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಆಸೆ ಪಡುತ್ತಾರೆ. ಅವರುடைய பிள்ளைகள், ಅವರ ಇಬ್ಬರು ಮಕ್ಕಳು நல்ல வேலை செய்றாங்க, ಒಳ್ಳೆ ಕೆಲಸ ಮಾಡುತ್ತಾರೆ, நல்ல ஒரு ಇದು ಪೊಸಿಷನ್ல ಇರ್ಕறாங்க, ಒಳ್ಳೆ ಸ್ಥಾನದಲ್ಲಿದ್ದಾರೆ. ಅಲ್ಲೇ ಅಲ್ಲೇ ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனாலும் ಅವರು வேலை செய்யணும்னு ஆசைப்படுகிறார். ಅವರು ಕೆಲಸ ಮಾಡಬೇಕಂತ ಆಸೆ ಪಡುತ್ತಾರೆ. ಅವರು சொல்லல, ಅವರು ಹೇಳಲಿಲ್ಲ. ஆனாலும் ಆದರೂ ஒரு விஷயத்தை நான் சொல்றேன், ನಾನು ಒಂದು ವಿಷಯವನ್ನು ಹೇಳುತ್ತೇನೆ. நீங்க பணம் கேட்டாலும் அவர் கொடுப்பார். ಅವರು ಹಣ ಕೇಳಿದ್ರೆ ನೀವು ಪೈಸೆ ചോദിച്ചാലും ಅವರು ತരും. ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. പക്ഷെ കൊടുക്കുന്നതിന് ബിഫോർ, തരുന്നതിന് ബിഫോർ അവർ എന്തോന്ന് പറയുന്നറിയോ, അവരെന്തോന്ന് ಏನು ಹೇಳ್ತಾರೆ, എന്തിനാ, ಯಾಕೆ, അത് உங்களுக்கு താങ്ങാൻ പറ്റത്തില്ല, ಅದು ನಿಮಗೆ ತಡಿಲಿಕ್ಕಾಗಲ್ಲ, അതുകൊണ്ട് നിങ്ങൾ വിചാരിച്ച് ഞാൻ ജോലി ചെയ്യണം, ಅದರಿಂದ ನಾವು ನೆನೆಸ್ತೀವಿ ನಾವು ಕೆಲಸ ಮಾಡಬೇಕು. എന്തിനാ, ಯಾಕೆ, അവരുടെ അഭിപ്രായം കേൾക്കാൻ റെഡി ഇല്ല. ಅದರ ಅಭಿಪ್ರಾಯ സത്യമാണോ ഇല്ലോ? ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. 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 தேவன் உங்களுக்கு இஷ்டப்படி தேவன் உங்களை வழி காட்டுவார். ದೇವರು ನಿಮ್ಮ ಇಷ್ಟದಂತೆ ದೇವರು ನಿಮಗೆ ದಾರಿ ತೋರಿಸ್ತಾರೆ. ஹல்லேலூயா. 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 அதே போல நான் பிரதருக்கு, பிரசந்த் பிரதருக்கு நான் தான் உனக்கு ஃபர்ஸ்ட் சொன்னேன், பிரதர் யூ ஹேவ் டு ப்ரீச், நீ பாஸ்டர் ஆகணும் என்று சொல்லி ನಾನು ಹೇಳಿದೆ ಅವರಿಗೆ. ஞாபகம் இருக்குதா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருக்கு நான் தான் சொன்னேன் ಫಸ್ಟ್. ನಾನು ಹೇಳಿದೆ ಅವರಿಗೆ, ನೀ ಸ್ಯಾಮ್ಸ್ ನೀ ಪಡಿಪಾ, ಕೀರ್ತನೆ ನೀನು ಓದು, ನೀ ಪಡಿಕணும், ನೀನು ಓದಬೇಕು. ದೇವನು ಉಣರ್ತಿದ್ದು ನಾನು சொல்லிடுவேன். ದೇವರಿಗೆ ಎಚ್ಚರಿಕೆ ಕೊಟ್ಟದನ್ನ ನಾನು ಹೇಳ್ತೀನಿ. அதுக்கு கன்ஃபர்மேஷன் எப்ப கிடைச்சது தெரியுமா? ಅದು ಯಾವಾಗ ಕನ್ಫರ್ಮೇಷನ್ ಸಿಕ್ಕಿತಂದ್ರೆ, அந்த ಪ್ರಾಫಿಟ್ வந்து ಆ ಪ್ರವಾದಿ ಅದೇ ವಾರ್ತೆ ಅವನಿಗೆ சொன்னா, ನೀ ಪಾಸ್ಟರ್ ಆಗೋಣ ಅವರಿಗೆ ಹೇಳಿದ್ರು, ನೀನೊಬ್ಬ ಸೇವಕನಾಗ್ತಿ ಎಂಬುದಾಗಿ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரதர் பாலுக்கு நான் சொன்னேன், அங்க வெளியில பைக் எடுத்து நிக்கும்போது, பிரதர் தேவன் உனக்கு நல்ல வீடு தரும், ದೇವರು ನಿನಗೆ ಒಳ್ಳೆ வாங்கு ஒரு இடத்தை, நீ ஜெபிக்கு, ನೀ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡು. அதே காரியம் அவர் சொன்னார். ಅದೇ ಕಾರ್ಯವನ್ನು ಅವರು சொன்னார் தெரியுமா? அப்போ ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சு, ಒಂದು ಕನ್ಫರ್ಮೇಷನ್ தேவன் எனக்கு உணர்த்தி இருக்கிறார், ದೇವರು ಉನ್ನತಪಡಿಸಿದ್ದಾರೆ. அதே போல
நீங்க சபையில் வருகிற ஒருத்தரை குறித்து தேவன் உணர்த்துகிறார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಒಬ್ಬೊಬ್ಬರ ಕುರಿತು ದೇವರು ಎಚ್ಚರಿಕೆ ದಾಹத்தோடு ಜೆபிக்கிறதுனால ನಾನು ದಾಹದಿಂದ ಪ್ರಾರ್ಥಿಸಿ நான் என்ன பெருமைக்கு சொல்றது நான் ಹಿರಿಮೆಗಲ್ಲ ಹೇಳ್ತಾ ಇರೋದು. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு ஏதாவது ஒரு காரியத்தை சொன்னா ದೇವರು ನನಗೆ ಏನಾದರೂ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಹೇಳಿದ್ರೆ உங்களுக்கு எதுக்கு சொல்கிறேன் தெரியுமா? ಯಾಕೆ ಹೇಳ್ತೀನಿ ಅಂದ್ರೆ உங்களுக்கு நல்லது நடக்கிறது, ನಿಮಗೆ ಒಳಿತು ನಡೆಯುವುದಕ್ಕಾಗಿ. கோபிச்சுக்காதீங்க, ನೀವು ಕೋಪ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಡಿ. ஹல்லேலೂயா. ஹல்லேலೂயா. நம்ம முடிக்க போகிறோம். ಮುಗಿಸ್ಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. ಎಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಲ್ಲುங்க. ನಾವೆಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳೋಣ.